சரி அதெல்லாம் விடு. கொஸ்டின் வெரி சிம்பிள். விஜய் தேர்தலில் டிப்பாரா மாட்டாரா? விஜய் இவருக்கு வந்து இந்த பவர் மேல ஒரு ஆசை இருக்கு. See, the very biggest difference between Rajini and Vijay in politics, Rajini did not have interest to become chief minister. அதிமுகவும் பாஜக மாவட்ட செயலரும் ஒன்னா வேலை செய்யற மாதிரி எப்படி லிங்க் வருமோ அந்த வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் திமுக வேலை போக மாட்டாங்கன்ற லிஸ்ட்டை பார்த்து தான் ரெண்டு கட்சியிலும் இந்த வாட்டி போஸ்டிங் போட்டிருக்காங்க. These people took எடப்பாடி வெரி லைட். இவன் என்ன பண்ணி இந்த வார்த்தை தான் இவன் என்ன பண்ணிட போறான் அப்படின்ட்டு. பட் இங்க வந்து மாஸ்டர் மைண்ட் அமித்ஷா, நீ இறங்கி பண்ணு, ஐ டேக் கேர் இந்த பேக்ரவுண்ட். டிஎம்கேகே ஆஃப்டர் அண்ணாமலை பிஜேபி இஸ் அ ரெஸ்பெக்டபிள் பார்ட்டி. கரெக்ட். லைக் ஹவு டிஎம்கே ஹேண்டில்ஸ் காங்கிரஸ். கரெக்ட். இதுக்கு முன்னாடி இட் வாஸ் நாட் லைக் தட். அப்போ தே வேர் டேக்கிங் அஸ் வெரி லைட்லி. பட் இப்போ தே கேனாட் டேக் அஸ் ஸோ லைட்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞருக்கு பார்த்தீங்கன்னா கிரீடி ஆஃப் பவர் அதிகம். ரொம்ப நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது இன்ஃபேக்ட் ரிட்டையர் அவர் he was not able to accept MGR. reason why he was expelled. எம்ஜிஆர் விடுங்க சார், ஸ்டாலின் சாரே அக்செப்ட் பண்ண முடியல. டிஎம்கேவோட யூத் விங்ல இருக்கிற மக்களும் பார்த்தனா விஜயோட ஃபேன்ஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. சாமானிய நேயர்களுக்கு பணிவான வணக்கம். என்னுடைய பேர் பாலாஜி. இந்த சேனலுடைய பிகினிங் வீடியோஸில் வந்து என்னை அடிக்கடி பார்த்துருக்கலாம், டெய்லி கூட பார்த்துருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஐ வாஸ் நாட் அவைலபிள். நேத்திக்கு வந்து எனக்கு நாகராஜ் கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் அப்போ ஃபோன் பண்ணிட்டு இந்த கரூர் இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு இந்த எலெக்ஷன் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகமாயிருக்கு. ஸோ ஹவு டு யூ திங்க் திஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வில் பி? என்ன மாதிரி அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும், யாருக்கு அட்வான்டேஜ், யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அப்போ நாகராஜ் சொன்னார், நீ முதல்ல ஃபோனை கட் பண்ணால் நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த லொக்கேஷனுக்கு வாங்க, நம்ம லைவாக ஷூட் போகலாம் அப்படின்னாரு. நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, பரவாயில்லையா அப்படின்னு. வாங்க பேசிக்கலாம், நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பரிச்சயமான ஆள் தான், வாங்க பேசலாம், நீங்கள் எனக்கு கொஷின்ஸ் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வெல்கம் யூ ஆல் டு திஸ் வீடியோ. நாகராஜ், வணக்கம் பாலாஜி. ஃபர்ஸ்ட் வெரி வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு ஜூம் காலில், ஸ்கைப் காலில் ஓப்பனாக அந்த செவரு தெரியும், அப்புறம் வந்து ஸ்க்ரீன் போடுவோம், அப்புறம் க்ரீன் ஸ்க்ரீன் போடுவோம், அப்புறம் நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்டில் பேசியிருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி உள்ள பிரமிப்பாக ஒரு ஸ்டூடியோவில் உட்காந்து நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ மஸ்ட் கன்ஃபெஸ், நான் இதை நினச்சி கூட என் லைஃப்பில் நான் பார்க்கவே இல்லை. அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் வெரி வெரி ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. ஸோ ஆஸ் கொஷன்ட், இந்த கரூர் இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு வந்து இந்த எலெக்ஷன் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஐ வாஸ் திங்கிங் இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே, தே வில் ஈஸிலி கோ ஆஃப் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அண்ணாமலை வாஸ் ப்ரோக்ரஸிங் வெரி வெல். அண்ணாமலையை எடுத்துகிட்டு 9 வைக்கும்போது ஐ வாஸ் ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இட்ஸ் ஒன் சைடட் கேம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது எப்படி நேஷனல் லெவலில் மோடிக்கு ஒரு அப்போசிஷனே இல்லையோ, இங்கே ஸ்டாலினுக்கு அப்போசிஷனே இல்லை அப்படின்ற பிலீஃபில் தான் நான் இருந்தேன். பட் 9 இஸ் டூயிங் எ வெரி வெரி கிரேட் ஜாப். சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப். அந்த அலையன்ஸ் ரொம்ப இன்டாக்டாக சூப்பராக கொண்டு போயிட்டு அந்த பயணத்தில் ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அண்ணாமலை இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங். அப்போதான் கரெக்டாக நமக்கு பிடிக்காத ஒருத்தர் ஆனால் அந்த களத்தையே வந்து ரொம்ப அழகாக லைட் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஐ திங்க் ஆன் யூர் பிஸி ஸ்கெடியூல் நீங்கள் வந்திருக்குது. ஏன்னா யூஆர் இன் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட். அந்த டைமில் வந்து எவ்ரி மினிட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் எனக்காக, சாமானிய நேயர்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, நம்ம வந்து அந்த பேக்ரவுண்ட்லாம் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணும்போது எனக்கே ஒரு ஃபுல் சர்க்கிள் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் ரோடெல்லாம் கூட அலைஞ்சிருக்கோம். நிறையா பைட்ஸ்லாம் எடுக்கலாம் வந்து அலைஞ்சிருக்கோம். ஒரு பெரிய கனவுல ட்ராவல் பண்ணோம் சொல்லலாம்ல. ஒரு மிகப்பெரிய கனவுல ட்ராவல் பண்ணோம். இன்னும் எனக்கு அந்த கனவு இருக்குது. எனக்கு அந்த கனவு ஒன்று நடக்கும் அப்படின்னு இருக்கு. பார்ப்போம். அதனால தான் ஐ திங்க் ஐ கண்டினியூட் திஸ், ஸ்டில் ஐம் சர்வைவிங் திஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த வளர்ச்சிக்கு மொத்தமாக காரணம் சாமானிய நேயர்கள் தான். நம்ம 2 வாரம் வீடியோ போடலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ரெகுலர் வியூஸ் வந்து கால் பண்ணி உடம்பு சரியில்லையா, என்னாச்சு, ஏன் போடல, ஈவன் அந்த திவ்ய தேசம் டூருக்கு கூட தேர் வாஸ் லாட் ஆஃப் அப்ரிசியேஷன். பெரிய அப்ரிசியேஷன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் பொலிட்டிக்கல். அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் வந்து நான் ஸ்டாப் பண்ணியிருந்த போது, லாஸ்ட் நவம்பர் வந்து ஐ ஹேவ் டு தேங்க் மை ஒய்ஃப் ஆல்சோ. எதுக்கு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுற, நீ பாட்டு பண்ணு, நீ என்ன வேணா பண்ண, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு. அதுக்கும் வந்து ஒரு பெரிய ஐ திங்க் யூ ஷுட் நீட் அ வெரி பிக். உங்கள் அப்பாவை அப்ரிஷியேட் பண்ணோம். அது இனிஷியல் டேஸில் வந்து we were not such, இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு சாமானியர் இஸ் நாட் அ பிக் சேனல். ஸோ அப்போ வந்து நாங்கள் பேசும்போது ஆவரேஜாக 7,000 to 8,000 10,000 நியூஸ் பெர் டே வரும். பட் ஆனால் இல்லை, தட்ஸ் ஓகே, ஹேப்பன்ஸ். ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 காலாவது அவர் பண்ணிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் 2 பேரும் இந்த பாயிண்ட்டை ரொம்ப அழகாக பேசுனீங்க, உங்களோட விஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு வர, அதெல்லாம் வந்து பிக் சப்போர்ட். ஐ ஹேவ் டு ரிமெம்பர் ஹிம் இன் திஸ் மினிட்.
80,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல வந்து நம்ம It's a நிக்கிறோம் huge task. அப்படின்னும்போது ஐ திங்க் அது ஆர்கானிக்லி க்ரோன். நம்ம முதல் நாள் முடிவெடுத்தோம். பண்றோம். இதுல ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம வாங்கக்கூடாது அப்படி வியூஸ் வாங்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம். ப்ரோமோட் கூட பண்ணது ப்ரோமோட் கூட நம்ம பண்ணது கிடையாது. லைக் ஷேர் கூட இவங்க கூட இப்போ நம்ம ஸ்டுடியோவில் இருக்கிற நண்பர்கள் கூட அண்ணா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நம்ம அதை சொல்லவே மாட்டோம், என்னைக்குமே சொல்ல மாட்டோம். பட் இந்த வளர்ச்சி பிடிச்சிருக்கு. கமிங் டு த பாயிண்ட், இட் வாஸ் அன் ஒன் சைடட் கேம் பாலாஜி. இட் வாஸ் அன் ஒன் சைடட் கேம் டில் நான் என்ன சொல்லுவேன்னா ஏப்ரல். ஐ திங்க் ஜேவிசி கோலாகலா சார் ஒரு சர்வே நாங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இட் இஸ் நாட் அ ஒன் சைடட் கேம்ன்ட்டு. ஓகே. த டே ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ஜாயின் டுகெதர் அன்றைக்கே அந்த களம் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் ஐ திங்க் காமன் பீப்புளுக்கு அது அன்றைக்கி தெரியல. அது அவங்களால வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியல. அலைன்ஸை இன்டெக்டாக கொண்டு போக முடியுமான்ற கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது. அங்கே தான் வந்து நம்ம அண்ணாமலையும் பாராட்டணும், நயினாரையும் பாராட்டணும். நான் இருந்தால் இதுக்கு இடைஞ்சலாக இருக்கணும்னு சொல்லி அண்ணாமலை பெருந்தன்மையை ஒதுங்கினார் இந்த இடத்துல. நயினார் எனக்கு எல்லாரையுமே தெரியுமேங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாரையும் சொல்லிட்டு நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன், ஹி பிட் ஆல் ஏடிஎம்கே டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ். ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அவரு அப்புறம் அந்த ஜெயக்குமார், அப்புறம் வந்து இன்னொருத்தர் சிவி சண்முகமா யாரோ ஒருத்தர் தோல்ல தட்டிக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, கிள்ளிக்கிட்டு, விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி என்னன்னா இவர் எல்லாம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவருக்கு ஈஸியாக கொண்டு போயிடுது. இப்போ இபிஎஸும் நயினாரும் ஒருத்தர் ஆக்சுவலி இப்போ சொல்லலாம், இபிஎஸும் நயினாரும் பர்சனலாக பேசும்போது ஒருத்தர் பார்த்தவர் என்கிட்ட சொன்னார், என்னப்பா என்னமோ 2 பேரும் ஒரே காலேஜில் உட்காந்து பெஞ்ச் எழுதி பிட் அடிச்சவங்க பேசிட்டு இருக்காங்க, அவ்வளோ இன்டாக்டாக இருக்காங்க. சரி, 2 பேருக்குமே என்ன பண்ண போறோம்ன்றது ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. ஓகே. போத் ஆஃப் தம் 2 பேரும் கிரவுண்ட்லேருந்து வந்ததுனால இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம். பியாண்ட் தட் அந்த பார்ட்டிஸை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும். அதாவது நாட் ஜஸ்ட் ஃபார் எலக்ட்ரோரல் கெயின்ஸ். இப்போ ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி 2 பேருமே தோ தே ஹேவ் டிஃபரன்சஸ், லீடர்ஷிப் கிரைசிஸ் எல்லாமே இருந்தால் கூட ஒரு நோபல் காஸ் டிஎம்கே வரக்கூடாது அப்படிங்கிறது தேர் வெரி கிளியர். அண்ட் திஸ் பார்ட்டி இஸ் வெரி வெரி சீப். இந்த ரியல் அதாவது டிஎம்கே பற்றி சொல்லணும்னா சீப் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு விஷன் கிடையாது, ஒரு 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 குவாலிட்டியே கிடையாது. அதாவது ஒரு சகஜமாக உட்காந்து பேச முடியுமான்னா அவங்க கூட உட்காந்து நம்ம பேசக்கூட முடியாது. அந்தளவு அறுவருக்கு தக்க ஒரு பிஹேவியர் உள்ளவங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு அன்அப்போஸ்டாக கண்டினியூஸாக ஜெயிச்சுட்டே வருதுங்கிறது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கே பெரிய டேமேஜ். இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸில் மோர் தென் 4 lakh crores கடன் வாங்கியிருக்காங்க. என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்கு? ஒன்றுமே கிடையாது. பாலாஜி, நான் வந்து நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிட்டு இருக்க அப்போசிஷன் ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் 2019 I'll give a ஸ்மால் ட்ராக். 19 40-40 ஸ்டாலின் அவர்கள் ஃபஸ்ட்டு தலைவராகி ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். 40-40 ஜெயிக்கிறாங்க. 19 கட்டமைக்கப்பட்ட ஆன்டி மோடியோட வேவ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் அதே 21 அப்போனா 234 தொகுதியிலையும் வந்து 210 தொகுதி 230 தொகுதியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் ஹி கட் த்ரூ பை திஸ் 3%. எடப்பாடி 2020 சேமா ஃபைட். அந்த அலையன்ஸ் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாருன்னா ஸ்டில் ஒன்றும் இல்லை, டிடிவி தேமுதிக உள்ள இருந்தால் கேம் ஓவர். நான் பர்சன்டேஜ் வைஸ் சொல்ல, இப்போ ஒரு கட்சி சேரும்போது காம்பவுண்டிங்ல ஓட் ஃபேக்டர் ஏறும். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் வி டிஸ்கஸ்ட் 17 ஒரு 22 தொகுதி 23 தொகுதியோ ஜஸ்ட் இஃப் யூ ஆட் ஏடிஎம்கே votes அண்ட் டிஎம்டிகே votes they are surpassing டிஎம்கே. கரெக்ட். அந்த ஒரு விஷயம் இருந்தது. 24 வந்து அண்ணாமலைன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் பாஜக கிடைச்சது. அப்போ 24 பாஜக என்ன நினைக்குதுன்னா வந்து நம்ம ஒரு தனியாகவே ஒரு 3-4 சீட்டை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு என்ன நினைக்குது. ஆனால் எடப்பாடி தான் பாஜக வேண்டான்னு சொல்லிட்டு போனார். பாஜக என்றைக்குமே எடப்பாடியை வேண்டான்னு சொல்லலை, ரைட்? இன்ஃபேக்ட் மோடி பக்கத்துலேயே அவங்க வந்து நிற்க வச்சாங்க. அதுலேருந்து ஒரு வாரத்தில் வந்து ஹி லெஃப்ட் த இது. அப்போது 24 ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த கூட்டணி இருந்தால் நம்ம 15 சீட் ஜெயிச்சிருக்கலாமே, அங்கே மோடிக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் அண்ணாமலையோட தனித்துவம் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 18% அந்த அலையன்ஸை வந்து வாங்க வச்சு பெரிய விஷயம். 3% பார்ட்டியை எல்லாரையும் அலையன்ஸ் சேர்த்து forget the numbers. You go anywhere in Tamil Nadu, ask what you remember about BJP அப்படின்னா அண்ணாமலை, they will say அண்ணாமலை. கரெக்ட். சின்னம் கேட்டா தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது முக்கியமா 2 பேர் காரணம். ஒன்று தமிழிசை சவுந்தரராஜன். அந்த தாமரை மலரவே மலராது அப்படின்னு அது ஒரு மீமா மாத்தினா கூட அந்த சிம்பிளை வந்து அக்ராஸ் த ஸ்டேட் கொண்டு போய் சேர்த்தது அவங்க. ஆனால் அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் வந்து அவரோட அந்த குவாலிட்டி, இந்த நேச்சர், இந்த டெக்ஸ்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோல் மெட்டீரியலை ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியலாக மாற்றிட்டார். தட்ஸ் அமேசிங். இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக. நான் ஐ திங்க் ட்ராவல் வித் வெரி க்ளோஸ்லி நான் சொல்கிறேன். ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஐ வாஸ் இன் கோயம்புத்தூர் வித்
அவர் வரும்போதே இதுனா இதுனா எல்லாரும் அண்ணா தான் கூப்பிடுவார். பிரதர் அண்ணா அப்படிதான் கூப்பிடுவார். யாரையுமே வாடா போடாலாம் கூட கூப்பிட மாட்டார். ஆனா இதுனா அதுனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பிளான்டா மெட்டிகுலஸா ஹி வாஸ் தேர். இது ஒரு விஷயம். இப்போ 24 தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஜேபி இட்ஸ் டேக்கிங் ஒரு டிசிஷன் எடுக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்டான டிசிஷன் எடுக்குது. எல்லா ஸ்டேட்லயும் இண்டி கூட்டணிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்டி நம்ம அலையன்ஸ்க்கு வரணும் ஃபார் 2029. ஏன்னா நம்ம 4th டைம் ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறோம். நமக்கு மெஜாரிட்டி வேணும். வி ஹேவ் டு மோடி இஸ் வெரி ஷுர். இந்த வாட்டி நான் 300 மேல அடிப்பேன். இந்த போன வாட்டிலாம் கிடையாது. நான் பெருசா ஜெயிச்சுட்டு தான் போவேன். ரொம்ப தீர்க்கமா இருக்கார் மோடி. அதுல ரொம்ப தீர்க்கமா இருக்கார். இந்த தேர்தலை முடிச்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் என்ன டிசிஷன் நம்ம எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க போது இந்த 5 years ஐ வில் கண்டினியூ. ஐ வில் வின் இன் அ வெரி பிக் மார்ஜின் அண்ட் ஐ லீவ். அதான் அவரோட முடிவா இருக்கு. கரெக்டா இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ கேரளால ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்தாங்க. கேரளால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் 2 பேரோடையும் சேர முடியாது. ஸோ கேரளால என்ன பண்றாங்க? காங்கிரஸ் கட்சியில இருந்த ஒரு 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 உட்பூசலை பயன்படுத்தி ஒரு குரூப் வெளில வருது. அந்த குரூப்பை தேர் யூசிங் ஃபார் த எலெக்ஷன். அது ஆக்சுவலி ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் 4 அதாவது எம்பியில் ஒரு தொகுதி ஜெயிச்சிட்டாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 6 MLAs. இன்னும் ஒரு தொகுதியில் திருவனந்தபுரத்தை ரொம்ப க்ளோஸா வந்து ராஜீவ் சந்திரசேகர் வந்து தோத்து போனார். அது ஒன்று. இப்போ ஒரிசால வந்து பிஜுபாயும் மோடி அவர்களும் மோடிக்காக பிஜுபாய் என்ன வேணா செய்வார், பிஜுபாய் மோடிக்காக என்ன வேணா செய்வார். See, Modi is like Mahatma Gandhi, Abdul Kalam. அந்த ஒரு லீக்ல இருக்காரு. He is a very selfless person. And how many years in the chairman as chief minister, as prime minister? 25 years. ஒரு அலிகேஷன் கிடையாது உன் மேல. ஒரு ஊழல் கிடையாது, ஒரு அலிகேஷன் கிடையாது. அண்ட் இஸ் ரன்னிங். நான் ஒரு ஷார்ட்ஸ்ல இல்லைங்க. பார்த்தேன். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட தலைவர் காலில் விடுறாங்கன்னா it's not about power, it's about the level of a human being you are. Truly Correct. amazing. ஆக்சுவலி எல்லாம் கோவிட் போது பயந்தாங்க பாலாஜி. உலக நாடுகளே பயந்தது. அமெரிக்கா தன்னோட வேலையை காமிச்சது, சீனா தன்னோட வேலையை காமிச்சது. உலகத்துக்கே வைத்தியரானது இந்தியா தான். என்கிட்ட தாய்லாந்து நேச்சர் ஆஃப் இல்ல அது நம்மளுடைய பாரத்தோட ஒரு கல்ச்சர்ல. ஸ்ரீலங்கால பிரச்சனை நான் அரிசி தரேன், நான் மோடி அரிசி தரேன், பிரச்சனை கிடையாது. தாய்லாண்டில் வந்து ஊசி கொடுக்கல, நான் தரேன். ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் வந்து அடிமைப்படுத்த டைப் பண்ணாங்க. அந்த இதுல நம்பால் உள்ள மிலிட்டரி பேஸ் எனக்கு எழுதி கொடு அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இவர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஒரு பைசா வாங்காம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இந்தியா மேனுஃபேக்சர் பண்ணி குட்டி 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 நாடுகள்லாம் ஹெல்ப் பண்ணார். ரைட். அந்த குட்டி குட்டி நாடுகள்லாம் இன்னைக்கு இந்தியாவோட நிற்குது. அதெல்லாம் தப்பான மூவ்னு நினைச்சாங்க. பட் அது அந்த மாதிரி குட்டி குட்டி நாடுகள்லாம் நிற்குது. ஸோ 2029 அவர் திருப்பி வரணும். அப்போதான் எங்களுக்கு 2047 அவரோட விஷன் பாரத்தில் இதுக்கு வரணும். அப்போ என்ன பண்ணணும்? எல்லாரும் சேர்க்கணும். நான் சொன்ன பிஜுபாய் வந்து பிரச்சனை இல்லைன்ட்டேன். கேரளா வந்து என்னன்றதை சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து மற்ற எல்லா ஸ்டேட்லையும் எடுக்கணும். குறிப்பாக வந்து தெலுங்கானாவில் வந்து நமக்கும் சந்திரசேகர் ராவுக்கும் அது வந்து கொழாடி சண்டை. பிஜேபிக்கும் இவங்களுக்கும் சந்திரசேகர் ராவோட காம்ப்ரமைஸ் போயிட்டாங்க. அப்போ ஒய் நாட் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது நேச்சுரலாவே 2 பேரும் ஒரே சிந்தனை உள்ளவன் தான். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டாரு. ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வாட்டி நீ ஏப்ரல் 10 நீ பார்த்துட்டு போனாலே 10 நாள் அலையன்ஸ் ஜாயின் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் 2 கட்சிகளுக்கு சண்டை சால்வ் ஆகும். ஒரு 3-4 மாசத்துல அது குறைஞ்சு எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது இது பண்ணாங்க. அண்ட் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கூட்டணி அரசியல் வந்து உங்களுக்கு தெரியும். அவர் வந்து தனியா பாஜக அதுவும் நல்லதுதான், அது தப்பு கிடையாது. ADMKK ஆஃப்டர் அண்ணாமலை பிஜேபி இஸ் a respectable party. Correct. Like how DMK handles Congress. Correct. இதுக்கு முன்னாடி it was not like that. They were taking us very lightly, but இப்போ they cannot take us so lightly. ஏன்னா 2014ல இப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நிலைமை வந்ததோ, காங்கிரஸை கைட்டி விட்டுன்னு மரணடி வாங்கினாரோ ஸ்டாலின், அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கு ஓகே இவங்களை கைட்டி விட்டா நம்மளால எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது, நமக்கு அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து இவங்க தேவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவரும் அரசியல்வாதிகள் சுயநிலையம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுல வந்து மகாத்மா விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் எலெக்ஷன் ஜெயிக்கணும், டிஎம்கே ரைட் ஆஃப் ஆனோம். 2 பேருக்கு இது இருக்கு. 26ல நீ ஜெய், 29 எனக்கு கொடு, 29ல ஐ நீட் எம்பிஸ், ரைட், ஐ நீட் 300. அந்த விஷன் 300 நோக்கி அவங்க போறது தான் வந்து இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை. ஸோ எடப்பாடி பழனிசாமியை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த 2 கூட்டணி சேரனோடனே நயினார் வந்து உள்ளே வரார். நயினார் உள்ளே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம கட்சிக்காரன்கிட்ட பேசவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஏடிஎம் கிட்ட போயிட்டு நம்மளால் வந்து உட்காந்து ஒரு அண்ணா வாங்கினேன் உட்காருங்க, என்ன தலைவர் வா பார்த்துக்கலாம் தலைவர், அந்த மாதிரி அநேகமாக அவர் வீட்டில் தான் நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஆமாம், அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட்சியில் போஸ்டிங் போடுறாரு. உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அதிமுகவும் பாஜக மாவட்ட செயலாளர்கள் ஒன்னா வேலை செய்யற மாதிரி எப்படி லிங்க் வருமோ அந்த வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க.
யார் யாரெல்லாம் திமுக விலை போக மாட்டாங்கன்ற லிஸ்ட்டை பார்த்து தான் 2 கட்சியிலும் இந்த வாட்டி போஸ்டிங் போட்டிருக்காங்க. டெஃபினெட்லி நிறைய அமைப்பாளர்களை அதிமுக இப்ப மாத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவன் அங்க விலை போயிடுவான், வேண்டாம். பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். they will be having some company. எஸ், கரெக்ட். ஸோ அது எல்லாம் இருக்காம இருக்கிறதுக்கு இது பண்ண எடப்பாடி வந்து இந்த வாட்டி ஃபைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஜூலை மாசம் அவர்பாடி எல்லா தொகுதியும் கிளம்புறேன்னு கிளம்பிட்டார். ஸோ நான் கிளம்புறேன் வா அப்படின்னு கிளம்பி போய் campaign அத கிண்டல் அடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு 173 தொகுதியில அவர் போயிட்டார். I don't know numbers, but when you see a video of எடப்பாடி's campaign, அந்த ஜெயலலிதாவோட ஒரு வீடியோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது அப்பா முதலமைச்சர், பையன் துணை முதலமைச்சர், பொண்ணு, பேரன், பொண்ணோட மனம் கவர்ந்தவர். அதுக்கப்புறம் அந்த பேட்டில் ஃபீல்டே ஒரு டோன் செட் ஆச்சு. ஆக்சுவலி இப்போ அந்த சுந்தரா டிராவல்ஸ் தானே, சுந்தரா டிராவல்ஸ்க்கு அப்புறமே வந்து எடப்பாடியோட கேம்பெயின் வந்து பயங்கரம். அதுக்கு சுடலைக்கு வந்து பயங்கரமா ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணும். சாரி இல்ல என்னன்னா தீஸ் பீப்புள் டு எடப்பாடி வெரி லைட். இவன் என்ன பண்ணி இந்த வார்த்தை தான், இவன் என்ன பண்ணிட போறான் அப்படின்ட்டு. பட் இங்க வந்து மாஸ்டர் மைண்ட் அமித்ஷா, நீ இறங்கி பண்ண, ஐ டேக் கேர் இந்த பேக்ரவுண்ட். ஜெயபாண்டாவை போட்டாங்க. அந்த ஆள் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கே பிறந்தாள். அப்படியே சொல்றேன். எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கே பிறந்தாள். ஜெயபாண்டான்னு இன்சார்ஜ் போட்டிருக்காங்களே, இப்போ போட்டிருக்காங்களே, அவர் பேரே எலெக்ஷன் சைக்கோ. ஒரிசால ஓகே, பேரே எலெக்ஷன் சைக்கோ. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் வெரி டிஃபரெண்ட். இல்ல இந்த வாட்டி வந்து வித் விஜய் ஹவு டு யூ see? ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய அபிப்பிராயம் ஒன்று, சிரிக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ நான் நினச்சது என்னன்னா, நடிகர்கள் வந்து அரசியல் பேசுவாங்க படம் ஓடுறதுக்காக, பட் அரசியல் களத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா 2 விஷயம். நான் ரொம்ப வந்தார்ல, அவர் நடிகரும் கிடையாது, அரசியல்வாதியும் கிடையாது, சரத்குமார் வந்தார். தே ஆர் டிஃப்ரெண்ட். ஐ எம் டாக்கிங் அபவுட் பீப்புள் இந்த க்ரீம் லெவல். அது பார்த்தோன்னா, ஏன்னா இப்போ அவங்கள இப்போ ஒரு விஜயோ இல்லை ஒரு ரஜினியோ நீ அவங்கள கூப்பிட்றேன்னா அவங்கள எல்லாரும் ப்ரைஸ் பண்ணி தான் பழக்கம். இந்த படம் ஓடுறதுக்கு அவர் தான் காரணம், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இவர் தான் காரணம், இவர் இல்லைனா நான் அப்படி ஆகிடுவேன். அந்த மாதிரி தே ஆர் யூஸ் டு புகழ்ச்சி எல்லாட். அதே மாதிரி ஒரு 6 மாதம் 8 மாதம் ஒர்க் பண்ணால் 30 கோடி 40 கோடி டேக்ஸ் மணி, டேக்ஸ் பே பண்ண 40 கோடி 30 கோடி வருது. அப்போது ஒரு ஈஸியாக சம்பாதிச்சு நல்ல மரியாதையாக வாழ்ந்துட்டு போகலாங்கிற ஸ்டேஜில் இருந்து ஒரு களத்துக்கு இறங்குனா ஒரு தொகுதிக்கு 2 கோடி ரூபான்னு வச்சா கூட ஒரு 100 தொகுதிக்கு ஃபோக்கஸ் பண்ணாலே 250 கோடி 300 கோடி ரூபா செலவாகும். தே வில் நாட் லவ் டு ஸ்பெண்ட் தட் மணி அண்ட் தேர் பீப்புள் வில் ஆல்சோ நாட் லவ் டு ஸ்பெண்ட் தட் மணி. ஒன்று இன்னொன்று, எல்லாரும் அசிங்கமாக திட்டுவாங்க. இப்போ நம்மளே யூடியூப்ல காரணமே என்னென்னா பழக்கரணியப்பன், அப்புறம் இந்த சீமான், இவங்கெல்லாம் வந்து ரஜினியை பற்றி தப்பாக பேசும்போது நமக்கு தாங்காமல் நம்ம பேச ஆரம்பிச்சு வி காட் இன்டு திஸ். அப்போது லீடர்ஸே வந்து பார்த்தா எவ்வளோ பேர் என்ன ஆனாலும் நிம்மதியாக போய் சாப்பிட்டு தூங்குவாங்க. பட் ஒரு ரஜினியை வந்து திட்டுறாங்கன்னா யூ கேனாட் கோ ஹோம் ஹாப்பிலி ஈட் அண்ட் ஸ்லீப். ஒரு மனசு ஃபுல்லாக வந்து என்ன இப்படி பேசிட்டானே, நான் அப்படின்னா தப்பு பண்ணேன், என்னையே அப்படி பேசினாங்கன்னு ஒரு குற்ற உணர்ச்சியோ ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏதோ ஒன்று அவங்களை போட்டு படுத்திட்டே இருக்கும். அது வந்து இட் இஸ் நாட் அரசியல்வாதி மெட்டீரியல். ஸோ ஹவு டு யூ see விஜய்? விஜய் ஹஸ் a rough skin. எனக்கு இப்போ வரைக்கும் ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் he will not contest. இல்லை, he will come to politics. He will not contest. He'll come to politicsனா கண்டெஸ்ட் தான் சொல்கிறேன். அரசியல் கட்சி ஆரம்பிச்சா நீ பாலிடிக்ஸில் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் பொலிட்டிஷியன், என்ன பொறுத்த இல்லையா? ரைட், he will contest in this election. Are you sure? I am sure. 200% I'm sure he will contest in this election. ரஜினி மாதிரி இவர் போக மாட்டார் இந்த விஷயத்தில். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ரஜினி வந்து பேக் த்ரூ பண்ண மாதிரி இவர் பண்ண மாட்டார். இவருக்கு வந்து இந்த பவர் மேலே ஒரு ஆசை இருக்குது. See, the very biggest difference between Rajini and Vijay in politics, Rajini did not have interest to become chief minister. Greedy of power கிடையாது. அவருக்கு greedy of power சுத்தமாக கிடையாது. அவர் வந்து ஃபேன்ஸ் எப்படி போவாங்க, வீட்டுக்கு போய் சேருவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனால் விஜய்க்கு greedy of power இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞருக்கு பார்த்தீங்கன்னா greedy of power அதிகம். ரொம்ப நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது இன்ஃபேக்ட் ரிட்டையர் அவர் He was not able to accept MGR. was Reason not why able he to was expelled. எம்ஜிஆர் விடுங்க சார், ஸ்டாலின் சாரே அக்செப்ட் பண்ண முடியலையே. தன்னோட ஓன் சன்னே அக்செப்ட் அது பண்ண ஒரு விஷயத்துல எனக்கும் கருணாநிதிக்கும் பயங்கர ஒத்துமைப்பா. இல்லை, அது எல்லாருக்கும் ஒத்துமை தான். See, it took 50 years of life for MK Stalin to become chief minister. But he is not worth that material. ஒரு 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 பிரஸ் மீட் நான் பார்க்குறேன். 10 கேள்விக்கு பதில் எழுதி கொடுத்துருக்காங்கம்மா. சரி, 9th கொஸ்டின் கேட்குறாங்க. யாராவது பதில் 9th கொஸ்டின் படிச்சுட்டு உங்க அடுத்த கேள்விக்கு பதில் இதான் சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? அவர் ஒர்த் இல்லையான்றது அது வேற விஷயம். அது வந்து ஆட்சி எப்படி நடந்தது பற்றி நம்ம போது பேசலாம். ஆனால் அவர் ஒரு 50 வருஷம் டிராவல் பண்றாருல, அதுக்கு he is owner of that company. Somebody is earning the bread. Owner. Let him be anything else. பண்ணனும்னு அவசியமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், let him be owner, let him be anything else. Right. லாஸ்ட் எலெக்ஷனே எடப்பாடி பழனிசாமி இந்த சேல 50 வருஷம் உட்கார சொன்னா உட்கார மாட்டியா? யாரு? இந்த சேல 50 வருஷம் உட்கார சொன்னா உடைஞ்சிருமே சேர். வேற சேர் போட்டு உட்காந்துப்பாங்க, அவ்வளவுதான். இப்போ இன்பநிதியை கொண்டு வராங்க அந்த மாதிரி. இல்ல அவங்க அப்படி இப்போ ஒண்ணுமே இல்ல. ஒரு சிம்பிள் கம்பேரிசன் சொல்றேன் பாலாஜி உங்கள்கிட்ட.
சந்திரபாபு நாயுடு ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஒரு பத்திரிக்கையில கேட்குறாங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். 15 போன இயர்ஸ் வாரம் ஒரு முன்னாடி வீடியோ பார்த்தேன். இல்ல நான் அதுல முடிக்கிறேன் வந்து நான் முடிக்கிறேன் அந்த நான் பையன் முடிக்கிறேன். அந்த பையன் பேசுறான். இல்ல நான் ஒண்ணு சரி, முடிக்கிறேன். சொல்லு. சந்திரபாபு நாயுடு 15 இயர்ஸ் முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறாங்க. 15-20 இயர்ஸ் முன்னாடி கேட்குறாங்க. வாட் வில் நாரா லோகேஷ் டூனா? டெஃபினெட்லி வில் கம் டு பாலிடிக்ஸ். ஹில் பி மை சக்சஸர். ஹில் லிவ் ஃபார் பீப்புள் அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இவன் தான் அடுத்து வர பார்ட்டி ஆல்சோ அக்செப்டட். ரைட். இங்க பக்கத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2020 போது உங்க இதுலேருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்களா அப்படின்னு 2019 கேட்குறாங்க. என் பிள்ளையோ என் மகளோ யாரும் வரமாட்டாங்க. இது என்ன காஞ்சி படமா? இது என்ன காஞ்சி மடமா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இல்ல காஞ்சி படத்துல யாருக்குமே பையன் பேரெல்லாம் கிடையாது. கிடையாது. கரெக்ட் சொன்னார். ஆனா உதயநிதி வந்து அரசியலுக்கு வந்தார். அரசியல் வந்து இந்த வாட்டி எம்எல்ஏ ஆக மாட்டேன் எம்எல்ஏ. அப்புறம் மினிஸ்டர் ஆக மாட்டேன் மினிஸ்டர் ஆயிட்டார். மினிஸ்டர் ஆனோடனே இவர் வந்து வேற எந்த பதவியும் எடுத்துக்க மாட்டாரு. அடுத்து வர மாட்டேன் துணை முதலமைச்சர் ஆயிட்டார். ஸோ தேர் கிரியேட்டிங் சக்ஸஸ். நான் என்ன சொல்றேன், அதை பண்ணிட்டு நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டே பண்ணேன். என்னோட பாயிண்ட் நான் பண்ண போறேன் ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு வந்து ஒரு லேட்டஸ்டா ஒரு மீம் ஞாபகம் வந்தது. ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வந்து என்னன்னா, நரா லோகேஷ் வந்து பேசுறார். நாங்கள் ஏன் 0.99க்கு வந்து அந்த லேண்டை கொடுத்தோம், ஏன்னா அது இட் பிகேம் எ வெரி சென்சேஷனல் நியூஸ். ஏமாற்றி வித்துட்டாங்க அதுன்ட்டு. நான் அதை பண்ணி அசென்ச்சரை கொண்டு வந்திருக்கேன், அதை பண்ணி இந்தந்த கம்பெனியை கொண்டு வந்திருக்கேன், கியாவை எங்கள் அப்பா கொண்டு வந்திருக்காரு. நாங்கள் அந்த கான்செப்ட்னால தான் எங்களால் இவ்வளோ கம்பெனி வந்து இவ்வளோ ஜாபை நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். we are going to develop வைசாக் and other capitals. we are going to make 4 capitals. அதாவது உடஞ்ச 2 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட்ல 4 கேபிட்டல் இருக்க போகுதுன்னு சொல்றாரு. இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹைதராபாத் பேஸ் அலோன். ஐ எம் கோயிங் டு கிரியேட் மல்டிபிள் பேசஸ் அப்படின்னு சொல்றாரு. இங்க எனக்கு பால்டாயில் தான் ஞாபகம் இருக்கு. வேற எதுவுமே ஞாபகம் வரல. தெரியாது. அதாவது நிக்க வச்சதே தாத்தா தொகுதியில. ஆமா. இத்தனை வருஷமா தொகுதியை யாருமே ஒழுங்கா பாத்துக்கல, நான் தான் வந்து பாத்துக்கிறேன்ற மாதிரி போய் பாத்துக்கிறேன். ஃபைன். என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் தரது, ஒரு ஸ்கூல் தரது, ஒரு காலேஜ் தரது, ஏதாவது பண்ண போறோம். கார்பரேஷன் டாய்லெட் ஒழுங்கா வாஷ் ஆயிருக்கா, வாஷ் ஆகலையான்னு பாக்குறதுக்கு ஒரு புதுசா எலெக்ட் ஆன எம்எல்ஏ போய் பாக்குறான். அது ஒரு தலைப்பு செய்தியா பைசா கொடுத்து போடுறீங்கன்னா, ஆர் யூ லிவிங் சம்வேர் இன் ரூரல் பேக்ரவுண்ட்? இன்னைக்கு அவரோட பையனை வந்து படத்துல சந்தானத்தை வச்சு நீங்க வந்த மாதிரி பையன் வந்து சினிமாவில் நடிச்சாரு ஒரு கேள்வி கேட்டும் போது அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் நடிச்சாரு. அப்போ வந்து கிளியர் கட்டா நீங்க பிளான் பண்ணிட்டீங்க. அரசியலுக்கு வருவார், அரசியலுக்கு வந்தா அந்த ஃபார்முலா இப்போ இன்பநிதியை ஈஸியா கொண்டு போகுதுங்க. அவ்வளவு பெரிய இந்தியாலே பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரெட் ஜெயிண்ட். ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரெட் ஜெயிண்ட். ஒன்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லையா? அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஒன்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸ். மற்ற ஸ்டேட்லாம் எல்லாருக்கும் ஃப்ரீயா தான் இருக்கு. நம்ம ஸ்டேட்ல மட்டும் தான் ப்ராப்ளம். அதனால தான் பாத்தீங்கன்னா இட்லி கடை இன்னைக்கு ஓடல படம். இட்லி கடை டிஸ்பைட் மூவிஸ் ஒரு டீசென்ட் நல்லா இருந்தது படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. காந்தாரா வந்து காந்தாரா கிட்ட எதிர கூட நிக்க முடியல. தமிழ்நாட்டில் வந்து இட்லி கடையோட காந்தாராக்கு ஃபுட்ஃபால்ஸ் அதிகம். ஓகே, இதுதான் மோனோபோலியான பிரச்சனை. இங்க மோனோபோலி ஆனதுக்கு படம் ஓடணும், படம் வேணும், படம் ஓடக்கூடாதுன்னா மோனோபோலி இஸ் கிரியேட்டிங் பிகர் இம்பாக்ட். இப்போ அது டான் பிக்சர்ஸ் தான் பண்ணிச்சு. டான் பிக்சர்ஸ் யாரு? ரொம்ப சிம்பிள். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்றேனே. டக்குன்னு ஞாபகம் இல்லைங்க. மகேஷ் பொய்யாமோட ரிலேஷன் சம்மவ். மகேஷ் பொய்யாமோட தம்பி கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த கார்த்தியோட ஒய்ஃபோட தம்பி தான் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ். கலைஞர் வீட்டில் வேலை பார்த்த ஒருத்தர் அந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி அதையே அவருடைய மனைவிக்கு வாடகைக்கு கொடுத்து அந்த வீட்டில் அவரே வாட்ச்மேனாக இருந்தாரு. அந்த மாதிரி சொல்றீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. இப்போ சர்க்காரியா கமிஷன் ஒன்று தெரியல. ரிசல்ட்ஸ் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் அதெல்லாம் பார்க்கல, ஞாபகம் இல்லை. ஸோ டான் பிக்சர்ஸ் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் தான் வச்சிருக்காரு. ரெட் ஜெயின் ப்ரொடியூஸ் பண்ண படம்லாம் இப்போ டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. தேர் கிவிங் ஹெஃப்டி சேலரிஸ், ஆக்டர்ஸ்க்கு ஹெஃப்டி சேலரிஸ். ஆனால் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகணும். இப்போ நீங்கள் நம்ம ஸ்டூடியோக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு சின்ன கடை இருக்கா, ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கடை இருக்கா, ஒரு 8 கடை இருக்கும் ஒரே ஃபார்மேட்டில். இப்போ என்னால் முடிஞ்சால் நான் வந்து பண்ண முடியல, என்னாலையும் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா எல்லாம் மோனோபோலி ஆயிடுச்சு. இவங்களை இது பண்ணி எவ்வளோ பெரிய செட்டப், எவ்வளோ ஃப்ளோர்ஸ் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் எடப்பாடி அவர்களை ஒரு 6 நடிகர்கள் சேர்ந்து லேட்டஸ்ட்டாக சந்திச்சாங்க. அதில் ஒருத்தர் உதயநிதி நண்பர் வேற. உதயநிதியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. கல்யாண மண்டபம் அவரா? அதெல்லாம் தெரியாது எனக்கு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவரோட கிளாஸ்மேட்லாம் கூட அவர். இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவங்களாம் போய் ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடியை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன ஒரு விஷயம், தயவு செய்து அதிமுகலேருந்து வந்து ஃப்ரீடம் கொடுங்க எங்களுக்கு, நீங்கள் கவர்மெண்ட் மாறணுன்னு. அது எடப்பாடி என்ன தெரியுமா சொன்னாரா, என்கிட்ட வந்து நல்லா பேசுவீங்க, ஓட்டு போடும்போது எனக்கே அகேன்ஸ்டாக ட்வீட் போடுவீங்க. ஏன்னா சம்திங் ஆல் ஷேடோ ப்ரொடியூசிங். இப்போ இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கறதே இவங்க தான். கடன் கொடுக்க முடியாமல் போகும், அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் திருப்பி அந்த கம்பெனியை வாங்கிப்பாங்க. பொலிட்டிக்கலாக மிரட்டி இவங்க அடி பண்ணியை வச்சு. இட்ஸ் நாட் அ ஈஸி கேம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபேக்டே என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக ஆட்சியில் இருந்தால் சின்ன படங்கள் நல்லா ஓடுது, திமுக ஆட்சியில் வந்தால் பெரிய ஹீரோ படம் தான் ஓடுதுன்றத ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் அரசியல் புரட்சியில் பேசுகிற விஷயம்.
ரைட். அப்போ சினிமா வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. சினிமா மட்டும் இல்ல, மீடியாவும் இன்னைக்கு அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க வந்து முன்ன ஆங்கரா இருந்தவங்கலாம் இன்னைக்கு பத்திரிக்கையாளராகி எங்க கூட வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக ஆர்வலரா வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு கிடையாது. இப்போ நம்ம பாஜகவுக்கு பேசணும்னா அவங்க திமுக பேசுறதுல எந்த தப்பு கிடையாது. ஆனா நாம் பாஜக தான் பேசுவோம்னு சொல்லிட்டு பேசுறோம். அவங்க வந்து நான் நடுநிலையே சொல்லி திமுக பேசுறதுதான் பிரச்சனையா இருக்கீங்க. சரி, அதெல்லாம் விடு. கொஸ்டின் வெரி சிம்பிள். விஜய் தேர்தலை நிப்பாரா மாட்டாரா? விஜய் கண்டிப்பா அரசியல்ல நிப்பார். 2 ஆப்ஷன் நடக்குங்க. ஒன்னு அதிமுக பாஜக கூட்டணியில சேர வாய்ப்பு இருக்கு. இல்லனா தனியா நின்று he will bring out காங்கிரஸ் with him. தனியா நின்னா மக்கள் நல கூட்டணி, அவ்வளவுதான். ரூலிங் கவர்மெண்ட் ஃபேவரா போயிடும். இல்ல, நீங்க திமுக காங்கிரஸ உடைச்சிங்க. காங்கிரஸ்லாம் வரமாட்டாங்க. இல்ல, இங்கதான் வந்து நம்ம இன்னைக்கு தப்பா கணக்கு போடுறோம். காங்கிரஸ் ஏன் வரமாட்டாங்கன்னா நேஷனல் லெவல்ல they do not have any representation. இப்போ இங்கேருந்து ஒரு 10 எம்பி போறான்ல, இப்போ ஒரு தமிழ்நாடு ஒரு பெரிய ஃபோக்கஸா சென்ட்ரல் கவர்மெண்ட் மீன்ஸ் த சென்ட்ரல் லெவல் ஆஃப் நேஷனல் பார்ட்டில அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. செல்வ பெருந்தகை none is interested in this alliance காங்கிரஸ்குள்ள. இவங்கெல்லாம் மேட்டரே கிடையாது. இல்ல நான் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன். அண்ட் ராகுல் காந்தி wants more seats in தமிழ்நாடு. இல்ல you will get seat only if you align with ADMK or DMK. இல்லங்க நான் சொல்றேன். விஜய் இல்ல கொஞ்சம் முடிங்க, என்ன சொல்ல விடுங்க. நீங்க ஏன் திமுக கார மாதிரி பண்றீங்க? ராகுல் don't disrespect me. ராகுல் காந்தி வந்து is aiming for 20 seats. 20 MP seats ராகுல் காந்தி எய்ம் பண்றார். லேட்டஸ்டா திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை ஒன்னு ஃபெயிலியர் ஆச்சு. ஓகே, திமுக காங்கிரஸ் ஃபெயிலியர் ஆச்சு. நம்ம 2014ல இவங்களை கழட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு 2019 ஸ்டாலின் வந்து 2016 நம்ம மரியாதை கொடுத்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. we have to repeat this in this election. we have to make sure that without us you will defeat அப்படின்ற ஒரு கான்செப்ட் ராகுல் காந்தி doesn't like DMK alliance. ரைட். இப்போ அதாவது போன வாட்டிலாம் சோனியா காந்தி does not like politics. ராகுல் காந்தி doesn't like India itself. ஆமா, அப்படி சொன்னா நம்ம நிறைய இது பண்ணிக்கிட்டே போகலாம். ரைட். அது நம்ம அப்புறம் தனியாக பேசலாம். அது பேசினா வந்து நிறைய பீப் போட வேண்டியது வரும். அது இப்போ நம்ம பேச வேண்டாம். ராகுல் காந்தி வந்து அப்போ என்ன நினைக்கிறாங்க, ராகுல் காந்தி நம்ம இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, லெட் அஸ் பிரேக் திஸ் அலையன்ஸ். இந்த அலையன்ஸை பிரேக் பண்ணி நானும் விஜய் ட்ரை பண்ணுவோம். லெட் அஸ் எய்ம் ஃபார் 5 seats ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. ஒருவேளை விஜய் மட்டும் தனியாக நின்றா நான் விஜய் வந்து வைகோவா பார்க்குறேன். 96ல் வைகோ வந்து டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டாக ஹி ஸ்டார்டட் பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவாக பாலிடிக்ஸ் பண்ணுறது வந்து விஜய் தான். இஸ் டூயிங் த சேம் ஆன்டி மோடி, ஆன்டி ஸ்டாலின். அவர் டிஎம்கே ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணார். பெரியார் எழுத்துக்கிறார் அவருடைய கொள்கையை இது பண்ணும்போது. இன்ஃபேக்ட் எம்ஜிஆர்ன்ற பிக்சர் எப்போ தெரியுமா வருது? இந்த மாநாட்டில் தான் வந்தது ரிப்பீட். அதுக்கு முன்னாடி வழி எம்ஜிஆர் பிக்சர் வரல. ஸோ ஹீஸ் ப்ரொஜெக்டிங் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ டிஎம்கே ஆல்டர்னேட்டிவ். ரைட். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு டிஎம்கே ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறதுனால இந்த டிஎம்கே ஃபோர்ஸஸ்லேருந்து ஓட்டு விழும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. ஸோ மூணு ஸ்டான்ஸ். ரஜினி வாஸ் a different story. இல்ல ரஜினி 96ல ரஜினி சப்போர்ட்டட் டிஎம்கேங்கிறதுனால ரஜினி ஃபேன்ஸ் நிறைய பேர் டிஎம்கேல இருந்தாங்க. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. இதுல 96ல ரஜினி வேவ் கில்ட் வைகோ. எஸ், பொலிட்டிக்கலி நம்ம ஐ திங்க் we have discussed that long time. Definitely. ஆனா இன்னைக்கு ரஜினி வேவ் மாதிரி ஒன்று நடக்குமான்னு கேட்டா எதுவும் இல்லை. ஸோ விஜய் மைட் சஸ்டெயின் இன் திஸ் எலெக்ஷன். பட் என்ன விஜய் பண்ண போறார்? திமுகவுக்கு அகேன்ஸ்டான பாலிடிக்ஸ் பண்றதுனால ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அப்சர்வ் பண்ணணும்னு விஜய் ட்ரை பண்றார். ஆனா டிஎம்கேல இருக்கிற ஒரு ஃபோர்ஸே விஜய்க்கு ஓட்டு போட ரெடியா இருக்கு அப்படின்ற ஒரு கலநிறுவனம் சொல்லுது. அதாவது தொண்டு திமுக ஓட்டு போட்டுட்டு இருக்கவங்க நம்பிக்கை இருக்கான்னு கேட்கறேன். அந்த மாதிரி அந்த நம்பிக்கை இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எந்த விதத்துல வந்து விஜய் வந்து இருக்கிற டிஎம்கே லீடர்ஷிப்போட பெட்டர்னு நினைக்கிறேன். எந்த விதத்துலனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய் கேன் டூ எனிதிங். அந்த சேம் அந்த எம்ஜிஆர் ஃபார்முலா. ரைட். எம்ஜிஆர் பார்த்த மாதிரி விஜய், எம்ஜிஆர் கேம் அகேன்ஸ்ட் டிஎம்கே, ஃபைட் பண்ணிட்டு வந்தார். ஆனா எம்ஜிஆர் 10 வருஷம் டிஎம்கேல டிராவல் பண்ணதுனால அந்த மொத்த ஸ்ட்ரக்சரை பிடிக்கணும்ட்டார். See, he had people who are minister categories. இல்ல அதான் நான் முடிக்கிறேன். இப்போ பிரச்சனை நடந்துச்சு. இதே விஜயகாந்த் இருந்தா ஃபர்ஸ்ட் பர்சன் டு கெட் இன்டு தி ஹாஸ்பிடல் வில் பி விஜயகாந்த். அங்க உட்கார்ந்து வேற எந்த கட்சிக்காரனும் அங்க போயிருக்க மாட்டான். இப்போ விஜய் பண்ணார்ல, ஓடி போனார்ல, அது திமுக தானோ. அதான் சொல்றேன். சோ விஜய் ஓடி போறதே திமுக ஹாபிட். விஜய் மட்டும் கூட பரவாயில்ல, ஒட்டு மொத்தமா எல்லாரும் அப்ஸ்காண்ட். இல்ல நான் அதான் சொல்ல, நான் என்ன சொல்றேன், தப்பு நடந்துருச்சா ஃபர்ஸ்ட் ஆளா விஜயகாந்த் இருந்தா ஹாஸ்பிடல் வாசல்ல சேர போட்டு உட்கார்ந்துரு. நான் இங்க தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். ரஜினி டிராவல்டுங்க. ரஜினி இங்க டிராவல் பண்ணாரு.
இன்னும் போல விஜய் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா 1 மாசம் 22ஆம் தேதி ஆச்சுன்னா. இல்ல ரஜினி வாஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். ஐ டோன்ட் கிளப் ரஜினி அண்ட் விஜய். செத்து போனதுக்கு விஜய் ஒரு முக்கியமான காரணம். பட் அங்க இறந்தவங்களுக்கு காரணம் ரஜினி ரஜினி கிடையாது. ரெஸ்பான்சிபிள். ஆமா. அதுக்கே போனார் ரஜினின்னு சொல்றாங்க. அதுதான், அதுக்கே ரஜினி அதுக்கு போகும்போது இது வந்து இவர் விஜயோட போல. தப்பு. விஜய் வந்து irresponsible. How can he fly so early? விஜய் ஓடி போறது ஒன்றும் புதுசு இல்ல கிடையாது. அப்படி இருக்கிற ஒருத்தர் எப்படி டிஎம்கேட ஓட்ட வாங்க முடியும்னு நினைக்கிறேன். இல்ல நான் தான் சொல்றேன். விஜய் ஓடி போறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12 கல்யாணம் பண்ணார். அந்த 12 கல்யாணம் பண்ணிட்டு உடைச்சு 12 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு. 12 பேர் கல்யாணம் பண்ணல. அவர் பண்ணலங்க. நான் 12 பேர் கல்யாணம் பண்ணான்னு சொல்றேன். அவர் என்ன பண்றாரு? உடைச்சுக்கிட்டு போறார். அந்த இதை உடைச்சிட்டு ஓடி போறார். ஃபேன்ஸோட பிரச்சனை. So, He cannot- அது- he cannot be So, blamed அந்த for it. ஃபேன்ஸ் எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்காங்க. They are always இப்போ ரஜினி வந்து என்ன சொன்னாலும் டேய் போங்கடா அப்படின்னா மொத்த பேரும் 5 நிமிஷத்துல காலி ஆயிடும். அஜித் அதான் நான் சொல்ல வந்த விஷயமே நீ அதான் கேட்கல. எம்ஜிஆர் கிட்ட இருந்தவங்க எல்லாம் மினிஸ்டர் கேட்டகரி ஆஃப் பீப்புள். ரஜினி கிட்ட he had people who are at that caliber. கரெக்ட். பட் நம்ம வந்து எவ்வளோ மெடிக்கல் கேம்ப்ஸ் பார்த்துருக்கோம். கஜா புயல் அப்போ அண்ட் வந்து கோவிட் டைம் அப்போ எவ்வளோ அழகா அந்த விஷயங்களை கொண்டு போய் நான்லாம் ஒரு இடத்துல அசந்துட்டேன். ஒரு ஊர்ல 1000 பேர் இருக்காங்க. 1000 பேரோட ரேஷன் கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு லைன்ல நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பொருளை கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறுத்தி இவரால வச்சு இன்னும் 20 லட்சம் ரூபாய் கொடுக்க 45 நிமிஷத்துல 1000 பேருக்கும் கொடுத்துட்டு நம்ம வண்டி கிளம்புன அப்புறமா அவங்க கிட்ட அவங்க ரேஷன் கார்டை கொடுத்துட்டு டூப்ளிகேஷன் ஆகக்கூடாது. இப்போ நீ வந்து ரேஷன் கார்டை கொடுத்து ஒரு வாங்கிட்டு போவ, பின்னாடி அவங்க தம்பி வருவான். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அவ்வளோ வந்து ஒரு தொலைநோக்கு அந்த விஷயத்த they have already done it for hundreds of years, dozens of years. ஸோ அதோட எக்ஸலன்ஸ் தான் ஒரு கிரைசிஸ் வரும்போது they were able to do it in such great style. நாளா கோவிட் அப்போல்லாம் வந்து எவ்வளோ பேருக்கு சாப்பாடு, ஒரு சின்ன ஆளாக இருப்பார், ஆட்டோ டிரைவராக இருப்பார். ஆனால் அவரோட சக்திக்கு உட்பட்டு ஒரு 100 பேருக்கு பிரெட் வாங்கி வச்சு அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு 100 பேரை லைனில் நிற்க வச்சு ரஜினியோட போஸ்டரை வச்சுட்டு அந்த 100 பிரெட், மளிகை சாமான், காய்கறி, எவ்வளோ எசென்ஷியல் ஐட்டம்ஸ் கொடுத்தாரு. அந்த மாதிரி தீஸ் பீப்புள் டு நாட் ஹேவ் எனி திங். ஸோ ஃபேன்ஸை வந்து உங்களை வந்து அரசியல் ரேண்டமாக ஓட்டு வரும். ரேண்டமா ஓட்டு வரும். ரேண்டமாக ஓட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு நம்ம தள்ளி போறோம். டிஎம்கேக்கு என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிறிஸ்டியன்ஸ் வந்து எப்படி பாக்குறாங்க அவரை களத்துல அப்படின்னா தேர் சி நம்மளே அந்த ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் வர்றாரு களத்துல. ஸோ வி ஹாவ் டு சப்போர்ட். கோர் ஓட் பேங்க் ஆஃப் டிஎம்கே இட்ஸ் கெட்டிங் ஸ்பாயில்டு. இஃப் ஐ கேன் இன்டர்வீன். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இப்போ வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் ப்ரோ கிறிஸ்டியானிட்டி, ஓகேவா? பட் அந்த இருக்கிற எம்எல்ஏஸ் பேர்லாம் பார்த்தோன்னா இல் பி ஒன்லி ஹிந்து நேம்ஸ். ஸோ இப்போ கிறிஸ்டியன் பீப்புளுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா தே வாண்ட் எம்எல்ஏஸ் இன் த நேம் ஆஃப் கிறிஸ்டியன். ஜோசப், இல்லைங்க, அது வந்து தட் கேன் ஹேப்பன் ஒன்லி வித் விஜய். அப்போ விஜய் டிஎம்கே என்ன சொல்றாங்க, ஐ வில் சப்போர்ட் யூ, பட் எனக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் வந்து கிறிஸ்டியன் கேண்டிடேட் நிற்க வச்சா எனக்கு கிடைக்காது. ஸோ ஐ வில் சப்போர்ட் யூ, பட் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் அ கிறிஸ்டியன் எம்எல்ஏ ஃப்ரம் மீ. அது வந்து அந்த ஒரு பயமுறுத்துறதுக்கு டெஃபினெட்லி விஜய் வில் பி யூஸ்ஃபுல். விஜய் இஸ் யூஸ்ஃபுல். அண்ட் மைனாரிட்டிஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கோவத்தில் திமுக மேலே இருக்காங்க. என்ன கோவம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து பேசுறதுக்குலாம் சப்போர்ட் பண்ணிடுறேன், பட் ஸ்கீம்ஸ் வரும்போது எது வரும்போது எங்களுக்கு எதுவுமே நீ சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அவங்க கடுப்பில் இருக்காங்க மைனாரிட்டிஸ். சி ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் மோடி ஆர் வின்னிங், ரைட்? இப்போ ஐ ஹேவ் an alternative first, I'm going to vote for him. அப்படி வரீங்க, அப்படி வராங்க. இன்னொரு விஷயம், இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குல்ல, அது சேர்ந்தா உங்களுக்கு வந்து 32% சேர்ந்தா திமுக காங்கிரஸ் 2 பேர் சேர்ந்தா, 2 பேர் பிரிஞ்சதுன்னு நினச்சிக்கோங்களேன், இட்ஸ் அ பிளண்டர். ஏன்னா டுடே அப்படியா இப்படிதான் இருக்கு. ஓகே 2014ல ஓகே, இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நீங்க ஒரு எலெக்ஷன் முடிஞ்சா ஸ்டாலின் அவர்களை ஒரே ஒரு எலெக்ஷன் காங்கிரஸ் கை விட்டு ஃபேஸ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா திமுக காங்கிரஸ் இஸ் கன்சாலிடேட்டிங் த மேஜர் கன்சாலிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் மைனாரிட்டி ஓட்ஸ். அந்த 12% 15% ஆக்குறது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான், வேற யாருமே கிடையாது. இன்னைக்கும் காங்கிரஸ்ல அவ்வளவு பேர் இருக்காங்க இல்ல, காங்கிரஸ்ல அவ்வளவு பேர் இல்லைங்க. காங்கிரஸ் கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கெட்டா ஓட்ஸ் வந்து காங்கிரஸால வந்து கன்சாலிடேட் பண்ணி தர முடியும். அந்த கன்சாலிடேஷனுக்கு காங்கிரஸ் தேவைப்படுது. இல்ல அப்படி இருந்தா செல்வ பெருந்தகையை வந்து லீடரா போட்டிருப்பாங்களா? he is not from காங்கிரஸ் இல்ல, he is from VCK ல வந்து. செல்வ பெருந்தகை வந்து ஸ்டாலின் கேட்ட லீடர் ஆச்சே. இந்த கூட்டணியை வந்து கரெக்டாக ஜெல் பண்ணி கூட்டு போகிறதுக்கு இங்கே பிரச்சனையே என்னன்னா, லீடர்ஸ் இப்போ கார்த்தி சிதம்பரத்தை போட்டான்னு வச்சுக்கோங்க. கார்த்தி சிதம்பரம் அண்ணாமலை மாதிரி அடின்னு அடிச்சுட்டு ஹில் டூ 234 கவன்ஸ் நான் தனியாக நிற்க போகிறேன், வாங்கடா பார்த்துக்கலான்னு ஒரு கேட்டகரி எடுப்பார். நான் விஜயோட கூட்டணிக்கு போகிறேன்னு எடுத்துட்டுருவார். செல்ல பிறந்தகை ஸ்டாலின் சார் என்ன சொல்றது, அப்படியே சார் உள்ளே ஐயா என்ன பண்ணையா சொல்லுங்க ஏன்ற ஒரு கேட்டகரியில் இருக்கார். ஸோ செல்வ பிறந்தகை வந்து இஸ் ஆல்வேஸ் நோன் ஸ்டாலின்ஸ் பர்சன், ரைட்?
இப்போ திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர் வந்து லேட்டஸ்டா வந்து காமராஜருக்கு அப்புறம் போட்டு வெளுன்னு வெளுக்கிறார். வெளுன்னு வெளுக்கிறார். ஃபேன் ஆயிட்டீங்களா? ஆமா. வெளுன்னு வெளுக்கிறார். 2 வீடியோ தான் பார்த்தேன். வெளுன்னு வெளுக்கிறார் திருச்சி வேலுசாமி சார். இந்த மாதிரி காங்கிரஸ்க்குள் ஒரிஜினல் காங்கிரஸ் ஆட்கள் குரல் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இங்க தான் இன்னைக்கு ஸ்டாலின் ஹாஸ் அ பிக் ஜாப் டு டூ. ஹவ் இஸ் கோயிங் டு இல்ல உதயநிதியே பயந்து ஒரு இடத்துல வந்து கை கை நம்மளோட நம்மளோட தான் தான் இருக்கும். இருக்கும். ஏன் அதை சொல்லணும்? இத்தனை வருஷம் சொல்லாத உதயநிதி இப்ப ஏன் சொல்லாது. சொல்லணும்? ரீசன் என்ன? அவங்க டிவியேட் ஆறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஓகே. அந்த பாயிண்ட், அதாவது மைனாரிட்டி கன்சல்டேஷன் பாயிண்ட்ல திமுகவுக்கு ஒரு அடி விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 3%, 3%, 4% எலெக்ஷன் மாறும்போது அதிமுக, பாஜக கூட்டணி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனால் ஒருவேளை விஜய் பாஜகவுடன் சேர்ந்தால், பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தா he can divert a 6% vote to you. ஈஸி. 6% ஓட்ட வந்து divert Easy, பண்ணி very கொடுத்துட்டு, easy. அவ்வளவுதான். அதை பண்ணி கொடுத்துட்டு போவார். Even without campaigning he will get that. அது விஜய் வந்து ஏன்னா என் கூட நின்றது பாஜகவும் அதிமுகவும் தான். திமுக எதுவுமே தோக்கடிக்கிற சொல்லவே வேண்டாம். இல்ல Easily திமுக he'll get. தோக்கடிக்க வேண்டும் என்ற புள்ளியில் நான் ஜாயின் பண்றேன் அவ்வளவுதான். அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சேம் விஜய்னால இன்னொரு கட்சி பாதிக்குது. ரெண்டாவது கட்சி திமுக கூட்டணியில விஜய் which is VCK. ஓகே. VCK விஜயகாந்த் அவர் முடிஞ்சு போச்சுங்க. அது ஒன்றும் பெருசா இல்ல. 1% பார்ட்டி. VCK வந்து ஒரு வாட்டி தான் அனுதாபாலே வந்து அது போன வருஷம் வந்து 2024ல ஒரு பையனுக்கு ரொம்ப க்ளோஸா வந்தது. பட் கன்வெர்ட் பண்ண முடியல. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. இல்ல he deserves a big respect. ஆனா the family is not up to. ஓகே விடுங்க. அதை பத்தி நம்ம பேச நம்ம குடும்ப சண்டையை பத்தி எப்பவும் பேசுறது கிடையாது. விசிகாவோட கோர் ஓட்டர்ஸ் வந்து இன்னைக்கு விஜயோட கோர் ஓட்டர்ஸா இருக்காங்க. VCK சீமான் or VCK? விசிகா. Okay. ஓகே. விசிகா ஓட்ட பிடிக்குதாரா? அடுத்தது சீமான். சீமான் விஷயம் தான் இருக்கிறதுல பாவம். காமெடி. பாவம். Actually 8% நான் இல்ல ரொம்ப பரிதாபப்படுறேன். 8% ஓட்ட ஒருத்தர் கன்சல்டேட் பண்ணியிருக்கும் போது பாவம். இன்னைக்கு அவருக்கு என்னன்னா இஸ் இன் டாஸ் என்ன ஆகுமே பாவம். தெரியாது ஏன்னா நமக்குன்ற ஒரு இதுல இருக்காரு. அந்த 8% மட்டும் இந்த எலெக்ஷன் 3% 4% ஆச்சுன்னா டிஎம்கேக்குன்னு ஒரு செட் ஆஃப் votes. ஏடிஎம்கே செட் ஆஃப் votes. நடுவுல இருக்கிறது 20-25% தான். அதுல அண்ணாமலை கேபிட்டலிஸ்ட் 12. இப்போ 25ல 12 போச்சுன்னா பாக்கி இருக்கிற 13 தான் எல்லாருமே ஷேர் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். அதுல இல்ல, வந்து அது விஜய் சீமான் என்ன அண்ட் ஆவார்? சீமான் வந்து நான் நினைக்கிறது விஜய் அண்ட் சீமான் வந்து சேம் ஓட் பேஸ். ஓகே. இப்போ அதிமுக பாஜக என்ன ட்ரை பண்ணுது அப்படின்னா 2011 மாதிரி நம்ம இந்த தேர்தலை கன்வெர்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. திமுக எதிர ஒரு அலையை கிரியேட் பண்ணிட்டு இந்த டீம் வரணும். விஜய் வந்து அப்போசிஷன் லீடரா உட்காரட்டும். விஜய் கேன் சிட் அஸ் அப்போசிஷன் லீடர். நம்ம ரூலிங் பார்ட்டியில் உட்காரலாம். பிஜேபிக்கு வந்து ஒரு எம்எல்ஏ கணிசமான எம்எல்ஏ வரட்டும். மொத்தமா இது பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்காங்க. ஆனால் திஸ் எலெக்ஷன் வில் பி a very close election. ஓகே. டு சம்மரைஸ் இப்போ வந்து விஜய் வித் ஏடிஎம்கே இஸ் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே. விஜய் வித் ஏடிஎம்கே இஸ் அதாவது ஓட்ல 6% ஓட்ட கொண்டு வருவாரு. அட்வான்டேஜ் கொண்டு ஃபார் வந்துட்டு என்டிஏ. என்டிஏக்கு ஒரு அட்வான்டேஜ் வரும். ஓகேவா? விஜய் வித் that காங்கிரஸ் will be a that will be a point where when there is a massive anti incumbency against DMK. ஸோ இந்த 3 மாசத்துல என்ன ஆன்டி incumbency கிரியேட் ஆகுதுன்றத பொறுத்து விஜய் உள்ள வந்தபோது அது ஒரு எஃபெக்ட் இருக்கும். 2011 மாதிரி. அவர் பேர் என்ன சொன்னேன்? இப்போ ரீசெண்டா ஒருத்தர் கிழிக்கிறான்னு திருச்சி வேலுசாமி சார். அவர் வந்து சொல்றாரு தை பிறந்தால் வழி பிறக்கும், ஏன் அவசரப்படுறீங்க, வெயிட் பண்ணுங்கன்றாரு. ஸோ ஓகே. அப்போ மை கொஸ்டின் இஸ் இஃப் காங்கிரஸ் இஸ் வித் விஜய். ஓகே. இது வந்து நான் ஒரு சொல்றேன் இந்த சினாரியோ. அதாவது ரெண்டே டீம் தான். நான் சொல்ற சினாரியோ சீமான் தனியா இருப்பா. அது 8% கட்டி விட்டீங்கன்னா மிச்ச 92%க்கு 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. யார் 46% வாங்குவாங்களோ அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா விஜய் இஸ் கண்டெஸ்டிங் அலோன் அண்ட் இஸ் பிரேக்கிங் காங்கிரஸ் அப்படின்னா திஸ் அலையன்ஸ் வில் கோ 150. விச் அலையன்ஸ்? ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வில் கோ 150 சீட்ஸ். Okay. காங்கிரஸை கட்டின்னு ஒண்ணுமே வேண்டாம். தப்புன்னு பேசி உனக்கு 117 சீட் எனக்கு 117 சீட் வா நில்லு அப்படின்னா காங்கிரஸ் கட்டிட்டு போனா. ஆனா இந்த மாதிரி பண்ணா காங்கிரஸுக்கும் டிவிகேக்கும் எந்த அட்வான்டேஜும் இருக்காது. சீட்டே வராது. விஜய் கூட ஜெயிக்கிறது கஷ்டமான டவுட் வந்து வந்துடும். மூணாவது வந்து எல்லாமே அப்படியே இருக்கு. ரைட். விஜய் வந்து தனியா நிக்கிறார் அப்படின்னா திஸ் வில் பிகம் a close election. வாட் இஃப் விஜய் இஸ் மியூட்டட்? மியூட்டட். விஜய் களத்து விட்டு வெளில போறாரு. விஜய் களத்து விட்டு வெளில போனா அட்வான்டேஜ் டிஎம்கே ஆயிடும் எலெக்ஷன். எனக்கு என்னமோ அதுதான் நடக்குமோன்னு தோணுது. அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. Why? விஜய்ஸ் ஐடியல் அப்போசிஷன் ஆள் யாருக்கா கட்சி ஆரம்பிச்சா உதயநிதிக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கு. உதயநிதி காலி பண்ணணும் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ரஜினி ஸ்டார்டட் இஸ் பார்ட்டி டு டூ குட் ஃபார் பீப்புள். இது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோன்னு ஹி வெண்ட். விஜய் ஸ்டார்டட் த பார்ட்டி டு அப்போஸ் உதயநிதி. நாளைக்கு திமுக ஜெயிச்சா யார் சிஎம்? உதயநிதிக்கு அட்லீஸ்ட் 2 இயர்ஸ்ல சிஎம் ஆயிடுவார். நான் கட்சியை பார்த்துக் கொள்கிறேன், என் மகன் உங்கள் ஆட்சியை பார்த்துக் கொள்வான்னு சொல்லிட்டு ஜாலியா வெளில விடுவார். ரைட்.
அந்த மாதிரி மாப்பிள நடக்காம மாப்பிள மாப்பிள்ள தாங்க ஆட்சி நடத்துவாரு. ஓகே பேருக்கு ஒருத்தர் சிஎம்மா இருப்பாங்க, ஓகே அவ்வளவுதான். ஹி வில் ஒன்லி வில் டூ ஆல் த பாலிடிக்ஸ் அண்ட் எவ்ரிதிங். பேருக்கு ஒருத்தர் சிஎம்மா இருப்பார். ஸோ 3 ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷன்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா எது இருக்கும்னா, விஜய் ஃபர்ஸ்ட் என்ன வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா, விஜய் காங்கிரஸை உடைச்சிட்டு வராரான்றதை டில் ஜனவரி பொங்கல் வரையும் வெயிட் பண்ணுவாங்க. அது நடந்துருச்சு அப்படின்னா மைண்ட் பாக்லிங் திங், ஏடிஎம்கே வந்து உட்கார்ந்த இடத்துல 140 சீட் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கும். விஜய் வித் என்டிஏ ஒரு 130 சீட்ஸ் 140 சீட்ஸ்ல வந்து நிற்கும். 130 140 ஐ சீட்ஸ் பெட் 200 200 விஜய் வித் வராது. என்டிஏ இல்ல விஜய் வித் என்டிஏ வெரி டைட் எலெக்ஷன். அந்த இடத்துல நான் மாறுறேன். 130 சீட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து சீமானோட ஓட் பேங்க் அப்படியே அந்த இடத்துல நின்றுரும். விஜய் வில் கில் சீமான் votes. ஓகே, அது பார்க்கலாம். அது இன்னைக்கு நிலைமையில சொல்றேன், என்னுடைய கருத்தை சொல்றேன். Hardly settled down for 2 or 3. மூணாவது விஷயம் தான் ரொம்ப டேஞ்சரான விஷயம். விஜய் எலெக்ஷன்லயும் நின்று யாரோட கூட்டணியும் வைக்காம 234 சீட்டு நின்றார் அப்படின்னா அவர் என்ன பர்ஃபார்ம் பண்ண போறாருன்றது யாருக்குமே தெரியாது. ஹார்ட்லி ஒரு 15% பர்ஃபார்ம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு தொங்கு சட்டசபையை நோக்கி எலெக்ஷன் போகும். அதாவது ஒரு அப்படி ஜஸ்ட் லைக் தட் மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணுவாங்க. யார் கிராஸ் பண்ணாலும், அது டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி. யாரோட சேர முடியும்? எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவோட சேர முடியாது. சேர்ந்தா வந்து விஜய் தனியா நிக்கிறதுனால ஜெயிக்கிறது வந்து பார்த்தோன்னா ஏடிஎம்கே அலைன்ஸ் அண்ட் டிஎம்கே அலைன்ஸ் தான். வேற யாருமே ஜெயிக்க முடியாது. எப்படி தொங்கு சட்டசபை அமையும்? அப்படி சொல்லுங்க. விஜய் வந்து குமாரசாமி மாதிரி ஒரு 30 ஜெயிக்கிறாருன்னா அப்ப நீ சொல்லலாம். அப்படி நான் சொல்ல. தொங்கு சட்டசபைன்னா எப்படி சொல்றேன்னா, இந்த 117 சீட் 120 சீட்டு 117 சீட்ல தான் வருவாங்க. ஆட்சிக்கு வரவங்கள 120 சீட் ஜஸ்ட் பாஸ்ல வருவாங்க. ஓகே. இப்போ ஏடிஎம்கே 2016 வந்ததுல 121 சீட்ல ஏதோ வந்து ஜஸ்ட் பாஸ்ல வந்து இதாச்சுல அந்த மாதிரி தான் ஆவாங்க. மேசிவ் விக்டரி கிடைக்காது. சரி, விஜய் காங்கிரஸ் வந்தா வெளில வந்ததுன்னா விஜய் election காங்கிரஸ் வந்தா சீமான் ஆல்சோ வில் கோ இன். சீமான் இல்ல சீமான் கூட ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற. சீமான் காங்கிரஸ் தான் ஜாயின் பண்ண மாட்டாருங்க. சீமானோட கோரே பிரபாகரன் வச்சு தமிழ் 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 ஈழம் சொல்லி தானே வந்தவரு. இல்ல எலெக்ஷன் பார்க்கும்போது அது ஓட்டு நடக்காது. மொத்தமா காலி ஆயிடும். சி 3 சினாரியோங்க. விஜய் வச்சு தான் பாலிடிக்ஸ். சீமான் என்ன நினைப்பாருன்னா, இந்த நடிகர்கள்லாம் செகண்ட் எலெக்ஷன் நிக்க மாட்டாங்க. இப்ப விஜய் இன்னைக்கு வந்து 230 பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணாலும், இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா வந்து கமல் பிக் பாஸ்க்கு போன மாரி, அப்புறம் ரிஜைன்ல ஜாயின் பண்ண மாரி, அவரும் எங்கேயா போய் ஜாயின் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, சீமான் என்ன பண்ணுவாரு, ஹி வில் ட்ரை டு டேக் ஓவர் டிவிகே ஜாயின் ஆயி. எனக்கு தெரியல, பார்ப்போம். அது அது ஐ டோன்ட் பிலீவ். சீமான் விஷயத்துல அவர் வந்து தன்னை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அக்செப்ட் பண்ணவங்களோட தான் போகணும்னு இருக்கார். அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. வேற யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால வந்து அதை நீங்க விட்டுருங்க. ஸோ 3 சினாரியோ. விஜய் ஜாயினிங் என்டிஏ 130 to 140 சீட்ஸ் ஷியூராக வரும். விஜய் காங்கிரஸ் உடைச்சிட்டு வந்தா, விஜய் காங்கிரஸை உடைச்சிட்டு வந்து தனியாக நின்றாங்கன்னா அது 160 170 சீட்டு போகும். விஜய் காங்கிரஸ் உடைச்சிட்டு வந்தா. விஜய் Advantage ஜாயினிங் DA. என்டிஏவோட விஜய் தனியா இருந்து காங்கிரஸ் உடைச்சிட்டு வந்தா லாபம் அதிகம். லாபம் அதிகம். 160 சீட்ஸ் மேல போகும். போகும். இதே விஜய் மட்டும் தனியா நின்றான்னா யார் 117 எடுக்க போறான்றது திக் 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 திக்னு ஓடும். ஒரு கூட்டணி ஆட்சி தான் கன்ஃபார்மா வரும். சரி, அப்போ தனியா நிக்கிறாருன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணுவாரு? அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி அவர் இல்ல பிரச்சனை. see that will do, but anyways you cannot have two enemies. If the three side battle நீ ஒருத்தரை மட்டும் அடிச்சிட்டு இருக்க முடியாது, இன்னொருத்தன் உன்னை போட்டு தள்ளிடுவான். So you have to attack both people. அப்ப அந்த both people attack பண்ணும்போது who you will attack more? டிஎம்கே தான் ஆப்வியஸா. See இது பாலிடிக்ஸ்ல இன்னைக்கு யார இப்போ சென்ட்ரல் எனக்கு இன்னொரு கவர்மெண்ட் பெரிய கொஸ்டின். இல்ல முடிச்சிடறேன். இந்த இதை Okay. முடிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீ யார் எல்லாரும் மோடி தான் அட்டாக் பண்றாங்க. ஏன்னா மோடி தான் ரூலிங்ல இருக்காரு. 2014ல எல்லாரும் யார் அட்டாக் பண்ணாங்க? காங்கிரஸ் மன்மோகன் சிங் தான் பொம்மை பிரைம் மினிஸ்டர்னு சொன்னாங்க. ஸோ யார் ரூலிங்ல இருக்கோ அவங்க தான் மோஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் இதாச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லை, 2 விஷயம் தான். ஒன்று, விஜய் என்டிஏல ஜாயின் பண்ணார் அப்படின்னா 130 140 சீட்டு ஹேண்ட்ஸ் டவுன் மெஜாரிட்டியில் ஏடிஎம்கேவே வரும். ரைட். ஆனால் என்ன, ஏடிஎம்கே நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறையும் நிற்கிறது. 130 சீட் 124 சீட்டில் தான் நிற்பாங்க. தே ஹேவ் டு கன்வெர்ட் 124 ஃப்ரம் 117 ஃப்ரம் 124. மிச்சம் எல்லாத்தையும் பிரித்து கொடுக்கணும். இதே விஜய் காங்கிரஸோட போய் காங்கிரஸை கூப்பிட்டு வந்துட்டா ஏடிஎம்கே ஒரு 150 சீட்ஸில் நின்றுரும். 150 160 சீட்ஸில் நின்றுருக்கும். மிச்ச சீட்டெல்லாம் பிரித்து கொடுத்துரும். பிரித்து கொடுத்தா டிஎம்கேவும் காங்கிரஸும் சேர்ந்து மைனாரிட்டி ஓட்ட செதச்சு இந்த காமன் டிஎம்கே ஓட்டர்ஸ், டிஎம்கே பிடிக்காத டிஎம்கே ஓட்டு போட்டிருந்த ஓட்டு அது எல்லாம் பிரிஞ்சு வரும். அது ஒரு கிட்டத்தட்ட 16-17% கிட்ட போகும். 16-17% இல்ல, ஓட்டு கூட பிரச்சாரம் பண்றதுக்கு ஆள்லாம் இருக்கு. 16-17% போயிடும். அந்த 17% போச்சுன்னா இங்க வந்து கடையை மூடிட்டு போக வேண்டியதான். அவர் திருப்பி சித்திரன் சாலைக்கே போக வேண்டியதான். எப்படி இருக்கும் மனநல ஸ்டாலினுக்கு இப்போ காங்கிரஸ் வந்து தனியா போகுது அப்படின்னா? இல்ல, ஆல்ரெடி வந்து அவர் ராகுல் காந்திட்ட பேச ட்ரை பண்ணிட்டார். யாரு? ஸ்டாலின் ஆல்ரெடி ராகுல் காந்திட்ட பேசிட்டார். ஓகே. இந்த 2-3 வீக்ஸ்லயே எஸ் கான்டாக்டட் 2-3 டைம்ஸ். சி ஸ்டாலினோட பெரிய அட்வான்டேஜ் என்ன, இது இல்லைன்னா நம்ம சிஎம் ஆக முடியாதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு இன்னொரு தாட் ஒன்று இருக்கு, சிரிக்க கூடாது.
இப்போ ஸ்டாலின் எப்படி ஒரு லீடரா ஃபார்ம் ஆனார் அப்படின்னா, ஹி வாஸ் இன் தி அப்போசிஷன் கவர்ன்மென்ட். டிஎம்கே இஸ் வெரி குட் ஆஸ் அ அப்போசிஷன் பார்ட்டி. இப்போ இவங்க தோத்தா தான் உதயநிதி வில் கம் டு த ஷூஸ் ஆஃப் ஸ்டாலின். சரி. ஜெயிச்சா யூ கேனாட் கண்ட்ரோல் டிஎம்கே கேடர்ஸ். ம். வென் தே ஆர் இன் பவர், இஃப் உதயநிதி இஸ் டேக்கிங் அப் லீடர்ஷிப், காரி துப்புவாங்க பப்ளிக். இதே அவங்க அப்போசிஷன் கவர்மெண்ட்டா இருந்தா, பஸ் விலை ரூ. 1 ஏறட்டும், பால் விலை 50 பைசா ஏறட்டும், யூனிட்டுக்கு 10 பைசா ஏறட்டும், அவங்க பண்ற புரொட்டஸ்ட், அவங்க அந்த மீடியாவை வச்சு லைம்லைட்ட கொண்டு வரது, இதெல்லாம் வந்து உதயநிதிய "அப்பா பரவாயில்லப்பா, நல்ல பையன்பா இவன்" அப்படின்ற அளவுக்கு பப்ளிக்கோட மைண்ட்லயே கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. ஆனா ஜெயிச்சா, இவங்கலாம் ஒரு ஆளா? அப்படிங்கிற மாரி பப்ளிக்கே காரி துப்புற மாரி தான் கவர்மெண்ட் நடத்துவாங்க. ஸோ எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா, டிஎம்கே வாண்ட்ஸ் டூ லூஸ். கிடையாதுங்க. ஏன் நான் சொல்றேன். அ இந்த முறை டிஎம்கே தோத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன? டிஎம்கே ஆஸ் எ பார்ட்டி இஸ் ஆல்சோ இன் எ வெரி க்ரூஷியல் பொசிஷன். என்ன பொசிஷன்? ஜம்முன்னு இல்ல என்ன நான் கேஷ் இல்ல ரிச். நான் முடிக்கிறேன். கேஷ் கேஷ் ரிச். ரிச் இல்ல. அ. இந்த முறை தோத்துது அப்படின்னா, உதயநிதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நடைப்பயணம் ஸ்டாலின் போவாங்க. ஹாஸ் டூ நடைப்பயணம் போவாங்க. ஸ்டாலின் கேம்பெயின் ஹாஸ் பண்ணும். டூ டூ அனதர் பாலிடிக்ஸ் ஃபார் 4 இயர்ஸ். இவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா, உதயநிதியை ஸ்ட்ரெயிட்டா சிஎம் உட்கார வைக்கணும்னு ட்ரை பண்றாங்க. 5 வருஷம் சிஎம் ஆக்கிடணும். நோ, ஹி இஸ் சிஎம் தாம்மா. இல்லங்க. நீங்க சொல்ற சிஎம்ன்றது மக்களுக்கு வந்து இன்னைக்கு யார் சிஎம்? மு.க. ஸ்டாலின் தான். மைட் பி டிசிஷன் மேக்கிங் எல்லாமே அவர் பண்ணாலும், இப்ப எடப்பாடிக்கு பிளஸ் ஆனது என்ன? சிஎம்மா அவர பார்த்துட்டாங்க. அப்பா எனக்கு அவர் ரொம்ப நல்லது தான் பண்ணல. ஆனா எனக்கு தொல்லையே கிடையாது அரசாங்கம். இல்ல. அத தாண்டி இப்ப ஜெயலலிதா, கருணாநிதின்ற லீக்ல எடப்பாடி இஸ் ஹியர் பிகாஸ் ஹி வாஸ் 4 இயர்ஸ் சீஃப் மினிஸ்டர். ரைட். அதனால அந்த 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 இது ஈஸியா இருக்கும். சரி. இப்போ சீஃப் மினிஸ்டரா ஒருத்தர பார்த்தா அந்த லீடர்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா அதுல மக்கள் பொருத்திப்பாங்க உங்கள. எடப்பாடிய நீங்க சீஃப் மினிஸ்டரா பார்த்ததுனால தான் நம்மளால நல்லா சீஃப் மினிஸ்டர் தான் நல்லா பண்ண விஜய்க்கு இருக்கிற அதே கிரைசிஸ் உதயநிதிக்கும் இருக்கு. உதயநிதி கரெக்ட். டிஎம்கேவோட யூத் விங்ல இருக்கிற மக்களும் பார்த்தனா, விஜயோட ஃபேன்ஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. கிடையாது. சேம் 3rd கிரேட் ஸோ ரோப்ஸ் தான். அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஜெயிச்சு அவர்ட்ட சிஎம் போறத தான் எதிர்பார்ப்பாங்க தவிர, எதிர்க்கட்சியா உதயநிதியால ஸ்டாலின் அவர்களுக்கு செயல் பண்ண முடியுமான்னு கேட்டா டவுட் தான். ஐ திங்க் ஹி வில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ ஆன் தட் பாயிண்ட். அந்த பாயிண்ட் இதுவரை உதய் நான் பார்த்த பாயிண்ட்ல சொல்றேன். உதய் மேல நமக்கு பர்சனலா எந்த இதுவும் See, கிடையாது. பட் நம்ப இந்த அரசியல் வட்டாரங்கள்லாம் பேசுறது இஸ் எ நான் சனிக்கிழமை not- விஜய் போற மாரி, ராத்திரி 8 மணிக்கு மேல உதயநிதி இல்ல will do இஸ் நாட் அ campaigns. ஹார்ம்ஃபுல் பர்சன். உதயநிதி இஸ் நாட் அ ஹார்ம்ஃபுல் பர்சன்றாங்க. அன்லைக் அதர் பொலிட்டீஷியன்ஸ். Harmful in the sense? ஹார்ம்ஃபுல் இன் த சென்ஸ் இந்த அதாவது என்னன்னா, பழி வாங்கியே அவன் அரசியல் பண்ணுவான். அந்த ஒரு வெறி இருக்கும்ல பொலிட்டீஷியன். ராகுல் காந்தி மாதிரி தான் உதயநிதி. He has everything in his pocket. யாரையும் பழி வாங்க வேணாம். ஆனா when you become an opposition leader, அப்போ you have to do you have to politics. make strategies, you have to make கரெக்ட் alliances. தான், ஆமா. கரெக்ட் தான். பட் எனக்கு தெரிஞ்சு DMK will not take this election very serious. நான் என்ன நினைக்கிறேன்னா, டிஎம்கே வில் டேக் தி செலக்ஷன் சீரியஸ்லி. எம்கே சார் ஜெயிச்சா நம்ம கட்சி தலைவர் உதயநிதி சிஎம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல வந்து நிற்பாங்க. தோத்தா உதயநிதி வில் டேக் அப்போசிஷன் நடைப்பயணம்லேருந்து எல்லாமே போக ஆரம்பிச்சு he will do He'll form as a big leader. he will form as a big leader. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. பட் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னவா இருக்கும்னா, ஸ்ட்ரெயிட் அவே கெட்டிங் சீஃப் மினிஸ்டர் சீட் ஃபார் உதயநிதி. டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் தான் இந்த எலெக்ஷன். ஜெயிச்சாலும் லாபம் தான், தோத்தாலும் லாபம் தான். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பட் ஆனால் ஏடிஎம்கேக்கு வந்து கிரைசிஸ். அதாவது என்ன, ஒரு கம்பெனி லாஸ்ட்ல இருக்கிற டைம் இந்த எலெக்ஷன்ல ஒரு தப்பான முடிவு ஒன்று எடுத்தா மொத்தமாக கம்பெனி திவால் ஆயிடும். ஸோ எடப்பாடி அவர் எடுக்கிற ஒவ்வொரு மூவுமே வந்து இப்போ பாருங்க, எடப்பாடி இப்போ இன்னொரு 1 month 234 கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. பண்ணிட்டு யூ கோ ஃபார் another 234 ரவுண்டு during the campaign period. ஸோ டபுள் கேம்பெயின் ஆடும் எடப்பாடியை பொறுத்தவரை. அந்த இதில் 9R இப்போ எடப்பாடி முடியுமோ 9R வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் டிசம்பரில். இப்போ அன்புமணி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் ஒரு இடத்துல அன்புமணி குட். இப்போ அந்த டிஎம்கே ஓட் பேங்க், ஏடிஎம்கே ஓட் பேங்க் போக பாக்கி 25 பேரை தான் வந்து எல்லா பார்ட்டிஸுமே பிரிக்கிறாங்க. அது காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், விசிகே, எம்டிஎம்கே, பிஎம்கே எல்லாமே. இப்போ இந்த அப்பா பையன் சண்டை இதெல்லாம் பார்க்கும்போது வாட் இஸ் த ரியல், அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 4 to 5 தான் இல்லை ஓட் பேங்க். அன்புமணி இஸ் ஈக்குவல் டு பிஎம்கே, பிஎம்கே இஸ் ஈக்குவல் டு அன்புமணி. இல்லை இந்த 4 to 5 என்னவாகும்? அன்புமணி கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியாதுங்க. அந்த 4 to 5 இருக்கா இல்லையா? ஆக்சுவலி அந்த 6%ன்றது ஜெயலலிதா 2016ல் வந்து தனியாக நிற்கும் போதே கொஞ்சம் ஓட்டை உடச்சிட்டாங்க. ஓகே. 8% 6% ஆக்கி 6% வந்து 5.5% ஆக்கி, அதுக்கப்புறம் இன்னும் போக 2 திராவிட கட்சிகளும் வன்னியர்ஸை வந்து சூப்பராக யூஸ் பண்ணி அவங்களே அவங்க கட்சியில் பவர் கொடுத்து எம்பவர் பண்ணி அதை உடச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. இப்போ இருக்கிறது 2.5% to 3.5% தான். அவ்வளோதான். அந்த 3% ஆனால் ரொம்ப குரூஷியல். 3% எலெக்ஷனே 1% மாறும். 1% வெரி குரூஷியல். 3% ரொம்ப பெரியது. கட்சியை பொறுத்தவரை அன்புமணி கிட்ட இருக்கு. கட்சியை பொறுத்து சில தொண்டர்கள் இன்னும் ஐயாவை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அன்புமணியும் இன்னொரு 3-4 வாரத்தில் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருவாங்களா? 3 நாள் எனக்கு என்னமோ அவங்க டிஎம்கேக்கு போயிடுவாங்களான்னு தோணும். கிடையாது.
நிச்சயமா கட்சி பாமகன்ற கட்சி வந்து ஏன்னா இந்த மைக்கோ, ராமதாஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. தே வாண்ட் டு செட்டில் இன் அ பிளேஸ் வேர் தேர் இஸ் பவர். ஸோ அவங்களுக்கு அந்த ஹானரு அதெல்லாம் சரி கிடைக்கணும் நான் அப்படிங்கிற என்ன லாஜிக். சொல்றேன், எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க டிஎம்கே ரொம்ப ஈஸியா நினைக்கிறாங்க. ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே அதான் நினைச்சாங்க. இன்ஃபேக்ட் நான் கூட தான் நினைச்சேன். பட் கிரவுண்ட்ல போய் மக்கள்கிட்ட பேச தான் தெரியுது மக்களுக்கு ஒரு பெரிய கோவம் இருக்கு. அந்த கோவத்தை யாருகிட்ட வெளிப்படுத்தி ஓட்டை சரி. கன்வெர்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. மளிகை சாமான் பில்லேருந்து, இபி பில்லேருந்து, பால் பில்லேருந்து, காய்கறி வாங்குற வரைக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் அது மெயின் அந்த ரோட்ஸ். அதாவது 5 பாருங்க வருஷத்துக்கு ஒரு தடவை, எடப்பாடி வருஷத்துக்கு 10 நாள் தண்ணி நின்னுது. இபிஎஸ் ஹேண்டில் 3 புயல், கொரோனா, கோவிட், ஒரு ஈவன் நாள் ஓபிஎஸ், வர்தா. வர்தாவை ஐ சூப்பர் அம் அ ஹேண்டில் பிக் பண்ணார். ஃபேன் ஆஃப் வர்தா. வர்தா சூப்பர் ஹேண்டில். ஐ திங்க் ஒன் டேல வந்து எவ்ரிதிங் வாஸ் ஹேண்டில். சேம் டே. பட் இங்க கரூர் சம்பவத்தை ஹேண்டில் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருங்க. கரூர் சம்பவம் வந்து விஜய்க்கு எப்படி தார்மீக பொறுப்பு இருக்கோ, அக்கௌண்டபிலிட்டி இருக்கோ, ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. அதான் நான் சொன்னேன், விஜய் மேல தப்பே இல்லைன்னு சொல்றது தப்பு, டிஎம்கே மேல தப்பே இல்லைன்னு சொல்றது. 2 பேருக்கு ஈக்குவலா ஒரு என்ன 80% விஜய்க்கு சொல்லலாம், 20% டிஎம்கேக்கு சொல்லலாம். ஆனா என்ன டிஎம்கே ஒரு 20% தான் ரொம்ப குரூஷியலான 20%, விச் இஸ் இன்டெலிஜென்ஸ். லெட் அஸ் பி வெரி ஃப்ராங்க். அந்த 20% தான் ரொம்ப குரூஷியல். ஸோ இங்க தொடர்ந்து ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க டிஎம்கே? எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க? ஒண்ணுமே இல்லைங்க. ஃபிஷர்மேனுக்கு வீடு கட்டி தரேன். இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். மண் கடத்த தடுக்க போன ஒரு எஸ்ஐய அட்டாக் பண்ணி குத்தி போட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லைங்க. போலீஸ்க்கு. திருமாவளவன் இருக்கார்ல, நமக்கு ரொம்ப ஃபேவரட் எவ்வளோ பொலிட்டிஷியன். சீப். ரொம்ப ஃபேவரட் பொலிட்டிஷியன். முந்தா நேத்து ஒருத்தர் இடிச்சிட்டாங்க. அதனால சாரிப்பா இல்ல முதல் விஜயை விட சீப். ரொம்ப சீப்பா நடந்துக்கிட்டாரு. விஜயாவது அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாரு. ஓடிட்டார். இவர் வந்து அங்க இருந்து அடின்னு அடிக்கிறாங்க. அடிக்கிறது என்ன அவ்வளவு பண்றாங்க? வேடிக்கை பார்க்கறேன்னா வாட் கைண்ட் ஆஃப் லீடர் யூ ஆர். கரெக்ட். அது இப்ப பாருங்க, இப்ப திருமாவளவனுக்கு 2 முக்கியமான டாபிக். நான் முதல் கேள்வி கேட்பது, இந்த அலையன்ஸ்ல நீங்க 5 வருஷம் இருந்து 9 வருஷம் வந்து இந்த கும்பலோட கோவிந்தாது பஜனை பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. உங்களை நம்பி இருக்கும் மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே இல்லைங்க. வேங்கை வயல் நடந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 2.5 3 வருஷம் ஆயிருக்கும். if I'm not wrong. இன்னும் யார் பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு கமிஷன்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. இன்னும் ரிசல்ட் வரல. கவின் கொலை வழக்கு நடந்தது. அதுக்கு சைதாப்பேட்டில் பெருசா ஒரு போராட்டம் பண்ணார். அதுக்கப்புறம் சைலண்ட். அது என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அண்ணே, நான் ஒரு போராட்டம் பண்ணிடுறேன், சும்மா கண்டுக்காதீங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு தேவை 2 எம்பி 4 எம்எல்ஏனா அப்புறம் என்ன கொள்கை, என்ன கோட்பாடு? ஆனா இது வந்து மோடி வந்து கோத்ராவை கவுத்தாரு, ஊத்ராவை கவுத்தாருன்னு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க உட்காந்து. தவிர ஆக்சுவலாக வந்து இந்த இன்சிடென்ட் நடந்த அப்புறம் ஒரு தடவை அடையாறில் நான் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நாங்கள் சிக்னல் நின்றுட்டுருக்கோம். அந்த அம்பிகா அப்பளம் டிப்போ சிக்னல் நின்றுட்டுருக்கோம். சைரன் சவுண்டு கேட்ட உடனே ஆம்புலன்ஸ் நினச்சி எல்லாம் டக்கு டக்குன்னு வழி விட்டோம். வழி விட்ட அப்புறம் பார்த்தா போலீஸ் பேட்ரோல் வண்டி போச்சு, பேக்கில் திருமாவளவனோட கார் போச்சு. உடனே எல்லாருமே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. சீ அப்படின்ற மாதிரி. இதுக்காக நம்ம இவ்வளோ அலறி அடித்து வழி விட்டோம் அப்படி. அதில் ஒருத்தர் சொல்கிறான், 2 சீட்டு வாங்குறதுக்கு எதுக்கு 8 சீட் இருக்காருன்னு. ஸோ விஜயோட டிசிஷன் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த டைனமிக்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ். அதுல எந்த ஒரு ஷூர் ஹி வில் கண்டெஸ்ட். he will contest. I think கோலாகலா சார் அழகா ஒரு வேர்ட் காயின் பண்ணார். கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு அந்த அரசியல் நிச்சயமா. ஸோ இந்த கரூருக்கு நான்லாம் வந்து நியூஸே பார்க்காத ஆளு. இந்த கரூருக்கு அப்புறம் ஒரு அரசியல்ல ஒரு ஐயையோ ஏதோ நடக்க போகுது அப்படி. ஆனா இது கொளுத்து போட்டு திருச்சி வெலுசாமி இடம் தான். சரி, ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, why is BJP people advocating Vijay so much? What is the need? எலெக்ஷன் தான், அதுதான் கிடையாது. இல்லம்மா, அவங்க கட்சிக்காரங்களே ஓடி ஒளிஞ்சு போயிட்டாங்க. நீங்க எதுக்கு அதை தூக்கி பிடிச்சி விஜய் தப்பு கிடையாது, அவர் பிரச்சனத்துக்கு வருவாரு, பிரச்சாரத்துக்கு வருவாரு, 10,000 பேர் வருவான், 1,00,000 பேர் வருவான். இல்ல, பிஜேபி இஸ் ஆல்வேஸ் நான் பிஜேபி க்ளோஸா பாருங்க சொல்றேன். பிஜேபிக்கு வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணாலும் நம்ம பவர்ல இருந்தா தான் ஜெயிக்க முடியும். நம்ம மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்னு நினைக்கிறது. பவர் நம்ம நல்லது. ஏன்னா அவங்களுக்கு வாஜ்பாய் 2வது டேர்ம் தோத்தாங்கல்ல, யூபிஐ ஃபர்ஸ்ட் வந்ததுல, அதுல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லெசன். ஈஸியா ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன் நம்ம தோத்துட்டோங்க. ஜஸ்ட் இந்த கொள்ளை கோட்பாடெல்லாம் பேசி நம்ம தேவையில்லை, இவனை சேர்த்துக்கூடாதான். நிறைய பேர் வாஸ் ரெடி டு ஜாயின், பட் தே செட் நோ நோ, இவங்களெல்லாம் சேர்த்துக்கூடாது, எங்கள் கொள்கையில் நீங்கள் எங்கள் கொள்கையில். இப்போது அது ஒரு ஷார்ப்பான லெசன் அவங்களுக்கு. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம எல்லாரையும் டிஃபீட், இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு 40 எம்பி வேணும்னா நம்ம யாரை டிஃபீட் பண்ணோம்? டிஎம்கே டிஃபீட் பண்ணணும். டிஎம்கே டிஃபீட் பண்ண யாரெல்லாம் தேவை? எல்லாம் ஒன்றாவா? எல்லா ஸ்டேட்லையும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், விஜய்க்கு வந்து ரொம்ப முட்டு கொடுக்குறாங்க கேட்டால், ஆமாம் முட்டு கொடுக்குறாங்க. பட் அந்த முட்டு கொடுக்குறது எலெக்ஷனுக்கு தப்பு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பர்சனலாக. என்னோட ஃபைனல் டேக் என்னன்னா, டிஎம்கே வில் நாட் டேக் இட் வெரி சீரியஸ் ஈவன் இஃப் தே லூஸ் த பேட்டில். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சா பைசா பவர், தோத்தா தே கெட்டிங் எ நியூ லீடர்.
அவ்வளோதான். கன்சாலிடேட் கரெக்ட். ஆயிடும். எல்லாருமே வந்து உதயநிதியை பார்க்க ஆரம்பிப்பாங்க, நெகோஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எவ்வளோ சீட்டு, என்ன, ஏது. ஸோ அப்படி வரும்போது அவங்கள See, பொறுத்தவரைக்கும் போத் மக்கள் கோவத்த வெளிப்படுத்த தே ஆர் ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வெரி ஆட்சி வெரி மேல. வெல் பொசிஷன்ட் இன் லைஃப். ஆமா. இல்ல. மக்கள் வந்து இந்த ஆட்சி மேல கோவத்த வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அத ஓட்டா இப்ப யாரு கேபிட்டலைஸ் பண்ண பண்ண போறாங்கன்னா கணக்கு. போறாங்கங்கிறது இருக்கு. அதிமுக சிம்பிள் பவரா இருக்கு. பட் அது ஓட்டு வாங்கி தரதுக்கு ஒரு ஃபேஸ் வேணும். அந்த இடத்துல விஜய் வந்தா அது ஒரு வேற டைனமிக்ஸ். விஜய் தனியா காங்கிரஸோட சேர்த்து போனா அது ஒரு டைனமிக்ஸ். ஆக்சுவலா எனக்கு வந்து அமீர்லாம் வந்து நான் சீரியஸா எடுத்துக்கிற ஆளே கிடையாது. ஆனா அமீரோட ஒரு Facebook ஒரு ரீல் ஒண்ணு பார்த்தேன். எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய வாள். அந்த வாள வந்து அண்ணான்னு ஒரு பெரிய தலைவர் வந்து ஒழுங்கா பயன்படுத்தினாரு. அதனால வந்து டிஎம்கே வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி ஏடிஎம்கே வந்தது. இப்ப விஜய்ன்னு மாரி ஒரு மறைமுகமா இப்போ ஒரு வாள் வந்திருக்கு. ஆனா அத பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல அண்ணா இன்னைக்கு இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஐ திங்க் திருப்பி ஹூ சொல்றேன். யூசஸ் விஜய் எடப்பாடி பழனிசாமி ரைட். எடப்பாடி பழனிசாமி இஸ் வெரி கிரவுண்டட். ரைட். ஹி நோஸ் டு யூஸ் எவ்ரி கார்ட் ஹி கேன் டூ. குருமூர்த்தியோட ஒரு வீடியோ தான் ஞாபகம் வருது. அவர் ஜாதகத்த தான்ப்பா எடுத்து பார்க்கணும். எல்லாரையும் முழுங்கிட்டு அவர் சம்முன்னு உட்கார்ந்திருக்காருன்னுவாரு. அந்த மாரி பிளஸ் அண்ணாமலை வில் பி a ட்ரம் கார்டு. ட்ரம்ப் கார்டு. ஒருவர் அந்த இந்த 2020ல கடைசி 2 ஓவருக்கு ஆடுறதுக்கு ஒரு ஹிட்டர் வருவான். போலாடு மாதிரி ஒரு ஆளு வந்து டம்மு 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 டம்முன்னு ஒரு சுற்று யோசிச்சு பாருங்க. கடைசி நேரத்தில் எடப்பாடி ஒரு சுற்றுப்பயணம், விஜய் ஒரு சுற்றுப்பயணம், அண்ணாமலை ஒரு சுற்றுப்பயணம், சீமான் ஒரு சுற்றுப்பயணம் இருக்கும்போது எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். சீரியஸ். ரைட். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். காங்கிரஸ் இல்லன்னா கேம்பெயின் காங்கிரஸ் திமுக பிரிஞ்சுதுன்னா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுங்க. நான் என்கிட்ட ரொம்ப சொன்னாங்க, ரஜினியோட கமல் எவ்வளவோ பரவாயில்ல. அவர் நின்றுட்டாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்ல ரஜினி நிக்கலங்கிற கோபம் எனக்கு இருக்கலாம். அதுக்குன்னு நீங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. ரஜினியோட ஸ்டேச்சர் வேற. ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கமல் டிஎம்கே பி டீம்னு சொல்லி நான் எவ்வளோ நம்ம பேசியிருக்கேன். நம்ம வந்து நெறைய விஷயம் வந்து இன்னைக்கு பேசுறத விட பல மடங்கு நம்ம பேசியிருக்கோம். ரொம்ப கிளாரிட்டியா பேசியிருக்கோம். நம்ம கிளாரிட்டி இல்லாத ஒரே ஒரு விஷயம் அந்த ஆனா விஷயம் எந்த விஷயத்துல நம்மளும் அந்த விஷயத்துல கழிட்டு இல்லை. அந்த இடத்துல விட்டுட்டோம். ஃபைன். இட் வாஸ் வெரி நான் நைஸ். டோல்ட் யூ ஒன் திங் ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு ஆனா நான் நிம்மதியா தூங்க போறேன். அல்டிமேட். நான் திட்டின உடனே ஆ. எதுக்கு நமக்கு இது தேவையில்லாத ஏன்னா பிகாஸ் ஐ ஆம் அ பெர்சன். நான் வந்து இப்போ கூட பார்த்தேன்னா லைஃப்ல கான்ட்ரவர்சி இருக்கணும். லைஃப்ல கான்ட்ரவர்சிலாம் இல்லை. நான் சொல்றது என்னன்னா நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்றதே நமக்கு யாராவது பர்த்டே விஷ் பண்ணா அதுக்கு தேங்க்யூ சொல்றதுக்கும் நம்ம யாராவது ஒருத்தருக்கு பர்த்டே விஷ் பண்றதுக்கு தான். மற்றபடி நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம அவ்வளோ அப்பீர் ஆனதே கிடையாது. யாரோ ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களை தப்பா பேச போய் அந்த கோவம் வந்து நம்ம ஆனால் நம்மலாம் எவ்வளோ அப்ரிஷியபிள்னா நம்ம ஒரிஜினல் ஐடியிலேயே நம்ம வந்து பேசுறோம். ஆமா. இப்போ நம்ம மற்றவங்க மாதிரி மறைமுகமால பேசணும். ஃபேக் ஐடி வச்சு கண்ணா பின்னான்னு பேசி அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரியல் நேம் ரியல் ஃபேஸ் வச்சு சூப்பராக பண்ணோம். பட் அந்த மாதிரிலாம் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி யாரையுமே விஜயே வளர்க்கலைன்னு தான் சொல்லுவேன். இப்போ விஜய் வந்து இன்னைக்கு பார்த்தாலும் யாருமே அந்த ஒரு கருத்தியல் வந்து ஒரு டீசெண்டாக வந்து ஒரு மணி நேரம் பேச சொன்னால் தே cannot do it without abusive language. they cannot talk for 1 hour. that's the way it is. கலைஞருக்கு வந்து கருணாநிதிக்கு வந்து பாராட்டு விழா வைப்பாங்க. பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா. அவரை புகழும்போது கூட நம்ம உட்காந்து பார்த்தா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதோ ஓரளவுக்கு ஒர்த்துன்ற மாதிரி ஒரு தோணும். ஆனால் இப்போ நடக்கிற அந்த பாராட்டு விழா அதை டிடி பண்ணதெல்லாம் ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறதெல்லாம் வந்து அந்த சாம்பாருக்கு யாராவது ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பாங்களா? இல்ல நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இல்ல அது பண்ணிட்டு சொல்றேன். நம்ம இன்டர்வியூ இதோட முடிச்சுக்கலாம். இல்லை கொடுத்த காசுக்கு கூவலாம். அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் கூவக்கூடாது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் 10th ஐ ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல். government school. 9th நம்ம ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா இருந்ததுனால நம்மள வெளில அனுப்பிச்சிட்டாங்க. நான் அந்த அந்த ஐ ஹவ் ஈட்டன் தட் ஃபுட். ஐ நோ ஹவ் மெனி பீப்பிள் ஸ்டார் ஃபார் தட் ஃபுட். தோஸ் பீப்பிள் ஆர் டேக்கன் டாஸ்க் தட் டே. அதுதான் வந்து எனக்கு கோவம். அவங்களெல்லாம் இவன் என்ன பண்ணிட போறான் வந்து எவன் கேட்கிற போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அம்மா உணவகமே உங்களுக்கு தெரியுமா ஆட்சிக்கு வந்து முதல்ல 2 நாள்ல அம்மா உணவு அடிச்சாங்க. பாவம். ஸோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு அதை க்ளோஸ் பாவம். பாவம் அதெல்லாம் ஃபர்கெட் வேர்ட்ஸ். பாவம். அதாவது ஆட்டோ டிரைவர்ஸ்லேருந்து சேல்ஸ் பீப்புள்லேருந்து கஷ்டப்படுறவங்க ரோட் சைடில் இருக்கிறவங்கலேருந்து எவ்வளோ பேர் அதனால வந்து ஓரளவுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. குவாலிட்டியான ஃபுட்டு நல்லா ₹5 ₹10 குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். பாவம். பெரிய விஷயத்தை அதெல்லாம் கொடுத்து பாவம் ஆக்சுவலாக அதில் கட் பண்ணதெல்லாம் பாவம். எதுவுமே பாத்துக்கிறதே இல்லையே இப்ப அம்மா உணவெல்லாம். இட் வாஸ் ரொம்ப ஸ்ப்ரிங் அதில் இல்ல தானே அதான் சொல்லிட்டாரு. எடப்பாடி சொல்லிட்டாரு. ஸ்ப்ரிங் வாட்டரில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இப்ப எடப்பாடி சொல்லிட்டாரு. பாத்தீங்களா இல்லைன்னு தெரியல. அம்மா உணவகம் நான் வந்தா முதல்ல அம்மா உணவகம் தான் ஓபன் பண்ணுவேன் அப்படின்ட்டா. எல்லா தமிழ்நாட்டுல இருக்க 230 ஒரு அசம்பிளி சீட்டுக்கு ஒரு அம்மா உணவகம் மினிமம் இருக்கும். மோர் தேன் டிவி. தட் இஸ் ஒர்த் மோர் தேன் மிக்ஸி. நான் 234 தொகுதியில் அம்மா உணவகம் இருக்கும். அது அம்மா உணவகமும் ஒரு அப்கிரேடட் அம்மா உணவகமா இருக்கும். அதற்காக ஒரு பிளானும் போட்டிருக்காங்க ஏடிஎம்கே. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாமே எவ்ரிதிங் இஸ் இன் விஜய் ஹேண்ட்ஸ்ங்க. இப்போதைக்கு விஜயோட எடுக்கிற முடிவு தான் டைனமிக்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸே தமிழ்நாட்டில் மாற்ற போகுது.
இந்த எலெக்ஷனை பொறுத்து தான் 2029ல மோடி எப்படி இங்கே வருவாருன்ற ஒரு விஷயமும் 2020 அவர் வருது நிச்சயம் மற்ற ஸ்டேட்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னன்றதை நம்ம பொறுத்து I think இருந்து it will பார்க்கணும். open up. Slowly it will open up. Not in a huge way, but at least it will start opening up. ஐ திங்க் தீபாவளி டைமில் ஐ திங்க் வி டிட் அ வெரி குட் பாட்காஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஜாலியா இருக்கு. நம்ம முதல்ல ஜாலியாக வந்து இருக்கா பார்த்தா ஐ திங்க் அந்த ஹெட்ஃபோன்ஸ்ல பாக்கெட்ல சொருகி அது ஃபேனை போட முடியாம வேர்த்து வேர்த்து கொட்டும். எவ்வளவோ கஷ்டங்கள்ல பேசியிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா இவ்வளோ அழகா ஒரு என்விரான்மெண்ட் somebody to take care of the camera, editing, all these things எல்லாம் இஸ் a very big thing. தெர் வாஸ் அ டைம் வந்து கேமராவை நம்மளே பிடிச்சி நம்மளே ஆன் பண்ணி விட்டுட்டு வந்து ஆனா நம்ம தமிழ்நாடு ஹோட்டல்ஸ் வந்து வெரி குவாலிட்டேட்டிவ். வெரி நம்ம அந்த சர்வே எடுக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ விசிபிலிட்டி தீர்க்கமா இருந்தாங்க. தீர்க்கமா இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே இல்ல இல்ல அதை மட்டும் சொல்லலாம். வேணாம் வேணாம் சைதாப்பேட்டையில ஒரு வாட்டி வந்து நாங்க சர்வே ஏய், பண்ணிட்டு வேண்டாம், இருக்கோம். வேண்டாம், இல்ல அதை சொல்லலாம். இல்ல சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு சொல்லிடலாம். ஒரு சப்வேல ஏறி இறங்குறோம். இந்த மாதிரி ரஜினி வரேன் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வரமாட்டாருப்பா. இல்லைங்க அவர் வரேன்னு சொல்லிட்டாருங்க. நீங்க என்னங்க சொல்லுங்க? தம்பி, அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. announce அவர் கடைசியில வரமாட்டாரு. சின்ன சொன்னாருன்னா வருவீங்களா? அவர் வரமாட்டாரு. வரமாட்டாரு. அவரே நிக்கிறாரா ஓட்டு போடுவீங்களா? அவர் வரமாட்டாருப்பா. ஒரு பாயிண்ட்ல அவங்க வைஃப் வந்து எங்க அவர்தான் பாவமா கேக்குறாங்க. பசங்க பாவம் கேக்குறாங்க ஓட்டு போடு. அவர் வரமாட்டாரு வரமாட்டாருங்க அப்படி. இந்த மாதிரி ஐ திங்க் அதுதான் மைட் பி அந்த விஷயம். அந்த ஹேவ் டு தேங்க் சூப்பர் தலைவர் ஃபார் ஆல் ரீசன்ஸ். ஏன்னா மைட் பி அந்த பீப்புள் கனெக்ட் எனக்கு வந்தது காரணமே அவர் தான். இல்லைன்னா நான் பாட்டுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் உட்காந்து பெஞ்சு தைச்சிட்டு உட்காந்து எத்தனை நேரம். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ என்ஜாய்ட் இட் பியூர்லி. ஏன்னா இப்போ கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடியோக்கு முன் ஸ்டூடியோக்கு பின்னு எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ த நரேட்டிவ் இஸ் வெரி நைஸ். ஐ லைக் இட் அ லாட். லெட்ஸ் வெயிட் அண்ட் see how it turns out to be. Yeah. Wishing you all the very best. தேங்க்யூ பாலாஜி. தேங்க்யூ ஸோ very மச். much.